ஸ்ரீ ஜெகதம்பாயை நமக. ஓகே, ஸோ 41வது ஸ்லோகம். யார் யார் எப்படி எப்படி வந்தா, அதாவது தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே கிருஷ்ணர் கீழே இறங்குறோச்சே, சகல பேரும் தேவர்கள் எல்லாருமே கீழே இறங்கினா அப்போ எந்த தேவன் வந்து எந்த அம்சத்தில் வந்தான் அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்காருங்க சூதர். ஸோ கிருஷ்ண சூதரில் இங்கே வியாசர் இல்லையா, வியாசரோட இது கேட்டுருக்கோம் நம்ம. வியாசர் ஜனமே ஜெயன்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு இப்போ. ஸோ கிருஷ்ண பத்னியக ததா சர்வாக தேவ வராங்கனா ஸ்மிருதாக ராஜா நஷ்ச ததா சர்வே அசுராக சக்ரனோதிதாக. ஸோ கிருஷ்ண பத்னியக ததா சர்வாக, எல்லா கிருஷ்ண பத்னிகளாக நிறைய பேர் வந்தாலே 16,000 சொச்சம் பொம்பளைகள். ஸோ அவள் எல்லாருமே தேவ வராங்கனான்னு சொன்னா அப்சரஸ்கள், தேவ அப்சரசுகளே இந்த கிருஷ்ண பத்னிகளாக வந்தார்கள். ஸ்மிருதாகன்னு நினைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ராஜா நஷ்ட ததா சர்வே, ராஜாக்கள் எல்லாம் வந்தா இல்லையா, அவள் யாருன்னு கேட்டால் சக்கரநோதிதாக அசுராக, சக்கரனால் தூண்டப்பட்ட அசுரர்களே. நோதித்தாகனு சொல்கிறது சக்கரன இந்திரனால் பிடிக்கப்பட்டவர்கள் அசுரர்கள், அவர்களே இங்கே ராஜாக்களாக வந்துட்டார்கள். ஸோ அவனால் தூண்டப்பட்டவர்கள் அவன் என்ன தூண்டுறது, நீங்கள் பூமிக்கு போனெல்லாம் அசுரர்களை இவன் தூண்ட மாட்டான். அதாவது இவனால் பிடிக்கப்பட்ட அசுரர்கள் இங்கே பூமிக்கு ராஜாவாக வந்துட்டான். ஸோ அசுரர்கள் ராஜாக்களாக வந்தார்கள் இப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். சாந்தி. हिरण्यकशिपोः अंशः शिशुपाल उदाहृतः विप्रचित्तिः जरासन्दः शल्यः प्रह्लाद इत्यपि. ஸோ ஹிரண்யகசிபு தான் சிசுபால்னா வந்திருக்காங்க. அதான் நம்ம பார்த்தோம், ஜெய விஜயர்களோட சாபமே மூணு ஜென்மம் எடுக்கணும். அதில் பார்த்தா ஒரு ஜென்மம் ஹிரண்யகசிபா வந்தான். இப்போ அதே ஹிரண்யகசிபோட அவதாரம் தான் அந்த ஜெய விஜயில் ஒருத்தன்னா இப்போ வந்து சிசுபாலனா வந்திருக்கான். ஸோ கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலனா வந்தான். விப்ரச்சித்திங்கிறது ஒரு திதியோட பிள்ளை, அது கஷ்யபர் திதிக்கு பிறந்தவன், ஒரு அசுரனவன். ஸோ ஜராசந்தனா அவன் வந்திருக்கான். ராஜா ஜராசந்தன் யாருன்னா விப்ரச்சித்தி. ஷல்யக பிரகலாதக, ஷல்யன் வந்து அந்த நகுல சகாதேவர்களோட மாமா இல்லையா ஷல்யன், அவன் வந்து பிரகலாதனே ஷல்யனாக வந்தான். கிருஷ்ணாவதாரத்தை ஷல்யன் யாருன்னா பூர்வ ஜென்மத்தில் ஹிரண்யகசிபோட பிள்ளையான பிரகலாதனே ஷல்யனாக வந்தான். कालनेमिहि तथा कंसः केशी हयशिराः तथा अरिष्टः बलिपुत्रः तु क्वकुद्मि गोकुले हतः. ஓகே, காலநேமிகி கம்சக, காலநேமி தான் இப்போ அடுத்த இதில் அவதாரத்தில் கம்சனா வந்தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தில். கேஷி ஹயசிரஸ்னு ஒரு அசுரன் இருந்தான். இப்போது ஹயசிரன் அந்த அசுரனே கேஷியாக வந்தான். ஒரு பயங்கரமான அசுரன் இல்லையா கேஷி, பெரிய அசுரன் அவன். ஸோ அப்படி ஹயசிரஸே கேஷியாக வந்தான். இந்த ஆக்சுவலாக ஹயக்ரீவர் வந்து இந்த வேதத்தை மீட்டெடுக்க போகிறோச்சே, யார்கிட்ட இந்த வேதம் போயிருந்ததுன்னு சொன்னால் இந்த ஹயசிரஸ்ட்டு தான் போயிருந்தது. இந்த ஹயசிரஸ் அவர் 2 பேரும் ஒன்று. பகவான் அவதாரம் எடுத்தது ஹயக்ரீவர், இவனும் ஹயக்ரீவன் அல்லது ஹயசிராங்கிறது ஹயக்ரீவனும் ஒரே அர்த்தம் தான். சிரஸ்னா தலை இல்லையா, ஸோ கிரீவன்னா அதுவும் அதே அர்த்தம் தான். ஸோ அந்த ஹயசிரஸ்ங்கிற அசுரன்ட்ட மாட்டின்ற வேதத்தை தான் ஹயக்ரீவராக வந்தவர் மீட்டு கொடுத்தார். அந்த அசுரனே இப்போ கேஷியாக வந்தான். அப்புறம் பலிபுத்திரக ககுத்மி, பலியோடு பிள்ளை ஒருத்தன் ககுத்மின்னு பேர் அவன். அந்த பலியோட பிள்ளையே இப்போ அரிஷ்டனாக வந்தான், அரிஷ்டாசுரனாக வந்தான். கோகுலே ஹதக, அவன் கோகுலத்தில் கொல்லப்பட்டான், கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட அந்த அரிஷ்டாசுரன். अनुह्लादः दृष्टकेतुः भगदत्तः अथ बाष्कलः लम्बः प्रलम्बः सञ्जातः करः असौ धेनुकः अभवत्. ஸோ அனுஹ்லாதன், இந்த பிரகலாதன் கூட பிறந்தவாலாம் இருக்கா, அதில் ஒருத்தன் பேர் அனுஹ்லாதன். ஸோ அனுஹ்லாதனுடைய அம்சமாக திருஷ்டகேது வந்தான். ஸோ திருஷ்டத்யும்னனோட பிள்ளை திருஷ்டகேது. ஸோ அவன் அந்த போரில் மகாபாரத போர்லெல்லாம் கலந்துக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த திருஷ்டகேது.
ஸோ அனுக்லாதனுடைய அம்சமாகவே திருஷ்டகேது வந்தான். பகதத்தக அத பாஷ்கலக, பகதத்தன்கிறது நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன். எல்லா இந்த நரகாசுரன்லாம் கொன்ன அப்புறம் இந்த பகதத்தன் தான் ராஜாவாக்கி வைக்கிறா இல்லையா கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோச்சு. நம்ம எல்லா போரும் இது நரகாசுரனெல்லாம் கொன்னுடுறார் பகவான். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை பூமாதேவி வரா. அப்போ அவனுடைய பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு, பகதத்தன் ராஜ்யத்தை கொடுத்துட்டு, ஒரே ஒரு யானையை அவனுக்கு கொடுத்துட்டு பாக்கி எல்லா யானையும் கொண்டு போய்ட்றாருல தன்னோட துவாரகைக்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பகதத்தனாக பாஷ்கலன்கிற அவன் வரான், அசுரன் அவன் ஒருத்தன் அவன் வரான். லம்பக பிரலம்பக சஞ்சாதக, லம்பனாகவும் பிரலம்பனாகவும் யார் வந்தான்னா கரக. ஸோ லம்பன் கரனாகவும், கரன்னு ஒரு அசுரன், கழுதைய ஒரு அசுரன், கழுத வடிவில் வருவனே அந்த அசுரன். ஸோ லம்பனும் அவன் கரனாக வரான். அப்புறம் பிரலம்பாசுரன் தேனுகாசுரனாக வந்தானே. அப்போ பிரலம்பாங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்கான். அவன் பிரலம்பாசுரன் இதுலேயும் வரான், ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் வரான். இது அவனை சொல்லலை. பிரலம்பாசுரன்கிறவன் ஒருத்தன் தேனுகனாக பிறந்தான், தேனுகாசுரனாக அவன் பிறந்தான். வாராகஷ்ட கிஷோரஷ்ட, அதாவது வாராகன்கிற ஒருத்தன், அப்புறம் கிஷோரன் ஒருத்தன். இவன் மல்லனாகவும் மல்லவன்னு எழுது மல்லக தவ்யேவ சஞ்சாத்தவ் தைத்தியம். இந்த அசுரர்கள் வாராகன்கிற அசுரனும் கிஷோரன்கிற அசுரனும் பரமதாருன்னு ரொம்ப கொடியவர்களான அசுரர்களே மல்லர்களாக வந்தார்கள். சாணூர முஷ்டிகனாக, மல்லர்கள்னு சொல்லும்போது மல்ல யுத்தம் பண்ணுவதில் வீரர்களாக இருந்த அந்த சாணூரனும் முஷ்டிகனாகவுமே இந்த ரெண்டு அசுரர்களும் வந்தார்கள், புகழப்பட்டவர்களாக. ஏன்னா பார்க்குறோமே சாணூர மர்தனே பேராயிடுறது கிருஷ்ணருக்கு, சாணூரனை கொன்று இல்லையா. ஸோ அவா ரெண்டு பேரும் இப்படி பிறந்தார்கள். திதிபுத்திரக ததா அரிஷ்டக கஜக குவலயாபிதக பலிபுத்ரி பகி க்யாதா பகக தத் அனுஜக ஸ்மிருதக. ஸோ திதிபுத்திரக ததா அரிஷ்டக, அதாவது திதிபுத்திரனாகப்பட்ட ஒரு அரிஷ்டன். அவன் குவலையாபிதக கஜக, அவன் கஜக யானையாக பிறந்தான். அவன் இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவன் இந்த குவலையாபீட யானைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யானையாக கஜன்கிற வருஷன் வந்தான். திதியோட பிள்ளையாகப்பட்ட அரிஷ்டன். இது இந்த அரிஷ்டன் இங்கே இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு அரிஷ்டாசுரன் வந்தான். அவன் இல்லை, இன்னொரு அரிஷ்டன் இருக்கான். திதியோட பிள்ளையாக பிறந்தவன், அவன் அசுர குலத்தில் வந்தவன். அவன் இப்போ குவலையாபீட யானையாக வந்தான். பலிபுத்ரி பகி. ஸோ பகின்னு யார்? பூதனை, பகனுடைய சிஸ்டர், அதனால் அவள் பேர் பகின்னு சொல்லுவோம். பகாசுரனுடைய சிஸ்டராக பூதனை. அந்த பூதனை பலிபுத்ரி, பலி சக்கரவர்த்தியோட பெண்ணாக இருந்தவள். அவள் பூதனையாக வந்தாள். கியாதா பகக தத் அனுஜக ஸ்மிருதக, பகன் அந்த அவளுடைய பிரதராக. ஏன்னா பலிக்கு பகவான் தத்தம்னு பலி சக்கரவர்த்தி பகவானுக்கு வாமனாவதாரத்தில் கொடுக்குறோச்சு. அவள் இந்த பலியோட பெண்ணாகப்பட்டவள், அவள் பேர். ஸோ அந்த பெண், பலியோட பெண்ணு, இவனை நம்ம கணவனை அடையணும்னு இவனோடு சேரணும், இவனுக்கு அம்மாவாக நான் ஆகணும். ஏன்னா குழந்தையாட்டம் இருக்கான், வாமனாவதாரத்தில் குழந்தையாட்டம் வந்திருக்கார் அவர். ஸோ அதனால இவனை நான் என் வயிற்றில் சுமக்கணும், இல்லை அவனோட பாலை குடிக்கணும், ஏதோ ஆசைப்பட்டாவா. அதனால பூதனையா தாய்ப்பாலை குடிச்சா இல்லையா, அந்த குழந்தை குடிச்சுதா இல்லையா இவளை தாயா கருதி. அப்போது அந்த அவதாரத்தில் இவள் பூதனையாக வந்திருக்கா, பலியோட பெண்ணே வந்திருக்கா. பகாசுரன் இந்த பூதனாவோட பிரதர். யமக ருத்ரக ததா காமக க்ரோதச்சைவ சதுர்க்கக தேஷாம் அம்சைஹி தூ சஞ்சாதக துரோணபுத்திரக மகாபலக. ஏற்கனவே துரோணபுத்திரனை பற்றி படித்தோம். அஸ்வத்தாமா ருத்ரனோட அம்சமாக வந்தார்னு ஏற்கனவே இந்த சாப்டர்லேயே நம்ம பார்த்தோம். ருத்ரனோட அம்சமாக இங்கே அப்படி மட்டும் சொல்லலை. இப்போது துரோணபுத்திரனாக மகாபலம் பொருந்தி அந்த அஸ்வத்தாமன் யாரோடெல்லாம் அம்சமாக எடுத்துன்னு வந்தார்னு சொல்கிறார். ஒரு அம்சம் இல்லையா அவருக்கு, யமனோட அம்சம், ருத்ரனுடைய அம்சம், காமனோட அம்சம், அப்புறம் குரோதக, இப்படி காமம் குரோதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தோட அம்சமாக சதுர்க்கக. அதனால தான் ரொம்ப கோபக்காரன்.
துரியோதனன் கூட உப பாண்டவர்களை கொல்லணும்னு ஆசைப்படலை, சொல்லலை. ஆனால் இவன் கொன்னான். ஏன்னா இவன் காமம் குரோதம் எல்லாத்தோட அம்சத்தை எடுத்துன்னு சத்துர்க்காக 4 அம்சத்தோடு வந்துட்டான். இவன் யமனாட்டம் இருக்கான் அவன் எல்லாருக்கும். ஸோ தேஷாம் அம்சைகி இந்த 4 அம்சத்தோடு கூட வந்தான். சஞ்சாதக பிறந்தான் துரோணபுத்திரனாகப்பட்ட அஸ்வத்தாமா. अंश अवतरणे पूर्वं दैतेयाः राक्षसास्तथा जाताः सर्वे सुर अंशाः ते क्षितिभार अवतारणे. ஓகே, ஸோ அம்ச அவதரணே பூர்வம், அதாவது முன்னாடி தேவர்களுக்கு இந்த அம்சாவதாரம், தேவர்களுடைய அம்சாவதாரத்துக்கு முன்னாடி தைத்தேயாக ராட்சசாக அசுரர்கள், திதி பிள்ளைகள்லாம் தைத்தேயர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ ராட்சசர்கள் இவாள்லாம் பிறந்தார்கள். இவாளுக்கு முன்னாடியே பகவான் அம்சம் எடுக்கிறதுக்குள்ளே இவாள்லாம் பிறந்தாச்சு, முதலியே பிறந்துட்டான். சர்வே சுர அம்சாகாத்தே சிதிபார அவதரணே. ஸோ இந்த சிதிபார இந்த அசுரர்கள் தோன்றி இவா முதல்ல தோன்றி இந்த பூமி பாரம் ஆக்கி அதுக்கப்புறம் தான் தேவர்களோட அம்சாவதாரம் வருது. ஸோ முதல்ல இந்த ராட்சசர்கள்லாம் வந்துடுறா, பூமியில் ராஜாக்களாக வந்துடுறா, முன்னாடியே முதல்ல வந்துடுறாவா. அதுக்கப்புறம் இந்த சிதிபாரத்தை குறைக்கிறதுக்கு வேண்டிய அவதாரம் பகவான் பண்ணுறோச்சு. சர்வே சுரம்சாகாதே, தேவர்களுடைய அம்சமாக உள்ளவர்கள்லாம் அடுத்தாப்புல பூமிக்கு வந்தார்கள். அவதாரணே एतेषां कथितं राजन् अंशावतरणं नृप सुराणां च असुराणां च पुराणेषु प्रकीर्तितं. सो हे राजन, हे जनमेजया, ஏதேஷாம் கதிதான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா உனக்கு, யார் யார் எப்படி எப்படி பிறந்தாங்கிறத விவரமெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். அம்ச அவதரணம், அவளுடைய அம்சத்தால் எப்படி கீழே இறங்கி வரா இல்லையா, அவதரணம்னா கீழே இறங்கி பூமிக்கு வந்து இப்படி அவதாரம் பண்ணியிருக்காள் எல்லாரும். ராஜா ஹே நிருப்ப ஹே ஜனமேஜயா, சுராணாம் ச அசுராணாம், தேவர்களும் இறங்கியிருக்கா, அசுரர்களும் வந்திருக்கா. ஸோ புராணேஷு பிரகீர்த்திதம், இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டது, அதை நான் உனக்கு இப்போ எடுத்து சொன்னேன். यदा ब्रह्मादयः देवाः प्रार्थनार्थं हरिं गताः हरिणा च तदा दत्तौ केशौ खलु सित असितौ श्यामवर्णः ततः कृष्णः श्वेतः शङ्कर्षणः तथा भार अवतरणार्थं तौ जातौ देव अंशसम्भवौ. ओके, பிரம்மாதியோ தேவாகா, பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே பிரார்த்தனார்த்தம் அவள் பிரார்த்தனை பண்ணினா. யார்? விஷ்ணுட்ட, ஹரி விஷ்ணுகிட்ட போய் பகவானே நீதான் பாரத்தை இறக்கணும், இந்த பூமி ரொம்ப தவிக்கிறா கஷ்டப்படுறா கெட்ட ராஜாக்களாலன்னு சொன்ன உடனே அதுக்கு வேண்டி எல்லாரும் ஹரிங்கதாக ஹரியை போய் வேண்டிட்டாவா எல்லாரும் ஹரிட்ட போய். கேஷவ் கலு சித அசிதவ், பகவான் என்ன பண்ணுறார், ஒரு வெள்ளை கலர் முடி ஒரு கருத்த கலர் முடி. கேஷம்னா 2 முடி பகவான் கொடுக்குறார். சிதான்னா வெள்ளை, அசிதான்னா கருப்பு, 2 முடி. ஹரிணாச்ச ததா ததா தத்தவ், 2 முடி அவள் கையில் கொடுத்து அனுப்புகிறார். கவலைப்படாதங்கோ, இதை வச்சுங்கோ, இப்படி தான் நான் அவதாரம் பண்ண போகிறேன்னு விட்டார். என்னன்னு பார்த்தா சியாம வர்ணக ததா கிருஷ்ணக. ஸோ இந்த கருப்பு கலர் முடி கிருஷ்ணாவதாரமாக வர பூமியில் இறங்குறார். ஸோ அந்த கருத்த முடியே அது கிருஷ்ணாவதாரமாக வந்ததாகவும், சங்கர்ஷ்ணக ஸ்வேதக, அந்த வெள்ளை முடி வந்து சங்கர்ஷ்ணர், ஏன்னா அவர் வெளுப்பு. ஸோ சங்கர்ஷ்ணர் பலராமனாகவும் அவதாரம் பண்ணினார்கள் பூமியில். ஸோ கிருஷ்ணகான இந்த இடத்துல கிருஷ்ணங்கிறது கோகுலத்தில் அந்த அவளுடைய கோலோகத்தில் இருக்கார் அந்த கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் இங்கே பூமியில் கிருஷ்ணராக அந்த வெள்ளை அந்த கருப்பு முடியால் அப்படி அவதாரம் பண்ணுறார். அப்படி சங்கர்ஷ்ணருங்கிறவர் வந்து அங்கே சொர்க்கத்தில் இருக்கிற சங்கர்ஷ்ணர் வந்து இங்கே பலராமனாக அவதாரம் பண்ணுறார். பார அவதாரணார்த்தம், பாரத்தை பூமி பாரத்தை இறக்குவதற்காக தௌஜாத்தோ அவ வந்தா தேவ அம்ச சம்பவோ, தேவர்களுடைய அம்சமாக அப்படி உலகில் உதித்தார்கள்.
अंश अवतरणं च एतत् शृणोति भक्तिभावतः सर्वपापविनिर्मुक्तः मोदते स्वजनैः वृतः. ஸோ யாரெல்லாம் பக்தி பாவத்தோடு பக்திங்கிற அந்த இதை வச்சுண்டு யாரெல்லாம் இந்த ஸ்ருணோதி கேட்குறாளோ, இந்த யார் யார் எப்படி வந்தாங்கிறது அம்ச அவதரணத்தை அம்சம் மூலமாக யார் யார் வந்தாங்கிறதை கேட்குறாளோ, சர்வ பாப வினிர்முக்தக அவளுடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடும். ஸ்வஜனைஹி விருத்தக மோதத்தே தன்னுடைய ஆட்களோட எல்லா குடும்பமாக எல்லாரும் ஆனந்தமாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे देवदानवानाम् अंश अवतरण वर्णनं नाम द्वाविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ त्रयोविंशोऽध्यायः. व्यास उवाच हतेषु षट्सु पुत्रेषु देवक्याः औग्रसेनिना सप्तमे पतिते गर्भे वचनात् नारदस्य च. ஸோ வியாசர் சொல்கிறாருங்க ஜனமேஜனை பார்த்து, ஷட்சு புத்திரேஷு ஹதேஷு தேவகியோட 6 குழந்தைகளும் அப்படி கொல்லப்பட்டார்கள், கம்சனால் அடித்து கொல்லப்பட்டார்கள் பாறையில். ஸோ அப்படி கொல்லப்பட்ட பொழுது உக்ரசேனனுடைய பிள்ளை ஔக்ரசேனி. ஸோ அந்த உக்ரசேனோட பிள்ளை யார்? கம்சனால் இப்படி கொல்லப்பட்ட பொழுது சப்தமே பதித்தே கர்ப்பே 7வது கர்ப்பமும் அபாஷனம் எடுத்து குழந்தை விழுந்துருத்து இல்லையா, 5ஆம் மாதத்துலேயே கர்ப்பம் கலைஞ்சிடுத்து. ஸோ அந்த கர்ப்பமும் போனதுக்கப்புறம் நாரதஸ்ய வச்சனாச்சா நாரதனுடைய வாக்கினால் கண்டினியூ ஆகுது. व्यासोवाच हतेषु षट्सु पुत्रेषु देवक्या औग्रसेनिना सप्तमे पतिते गर्भे वचनात् नारदस्य च. இந்த இடத்துல தேவக்யாஹா அப்படி படிங்கோ. अष्टमस्य च गर्भस्य रक्षणार्थम् अतन्द्रितः प्रयत्नम् अकरोत् राजा मरणं स्वं विचिन्तयन्. ஸோ அத்தந்திரிதக சோம்பலே இல்லை, எப்படியாவது இந்த 8வது குழந்தைய கொல்லணும், அதில் ரொம்ப முயற்சியோடு இருக்கான் கம்சன். எப்போ பிறக்க போகிறதுன்னு டெய்லி அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கானா. அத்தந்திரிதக அஷ்டமசிய கர்ப்பசிய 8வது கர்ப்பம் தாங்கியாச்சு தேவகி. இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த துவாரபாலர்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து வைக்கிறான். ஸோ ரக்ஷணார்த்தம் அந்த கர்ப்பத்தை எப்படியாவது ரட்சித்து இந்த மாதிரி 7வது குழந்தை மாதிரி எங்கே விழுந்துருத்துன்னு எல்லாம் நியூஸ் வரக்கூடாது, அது முழு குழந்தையாக தான் வெளியில் வரணும், அப்போ தான் அதை கொல்லணும் அப்படிலாம் நினச்சிக்கிறான். ஸோ அதை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி ஸ்வம் மரணம் விசிந்தயன், இதனால நமக்கு சாவு ஏற்பட போகிறது, இந்த 8வது குழந்தையினால தான் தன்னுடைய சாவு அப்படிங்கிறத யோசிச்சு விசிந்தயன் அதை நினச்சி பிரயத்னம் அக்கரோத் ராஜா கம்சன் ரொம்ப முயற்சி எடுத்தான். समये देवकी गर्भे प्रवेशम् अकरोत् हरिः अंशेन वसुदेवे तु समागत्य यथाक्रमम्. सो देवकी गर्भे சமயே அந்த சமயம் வரும்போது எந்த சமயத்தில் தான் பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறாரோ அந்த சமயம் வந்த பொழுது தேவகியுடைய கர்ப்பத்தில் பகவான் ஹரிஹி பிரவேசம் அக்கரோத்து அவள் கர்ப்பத்தில் நுழைந்தார். ஸோ பகவானுடைய பிரசவ அவள் ஏற்படுறது அவளுடைய வயத்துக்குள்ளே வருவார் பகவான். வசுதேவே து அம்சேன, ஸோ வசுதேவருடைய அம்சமாக தான் வசுதேவருடைய பிள்ளையாக. ஸோ 2 மாதம் ஆண் கர்ப்பத்தில் இருந்து தான் அந்த கர்ப்ப யோனிக்குள்ளே போகிறது இந்த குழந்தை. ஸோ அதனால் வசுதேவ அம்சத்தினோடு கூட அந்த தேவகியோட கர்ப்பத்தில் பகவான் புகுந்தார். யதாக்கிரமம் சமாகத்திய, ஸோ வசுதேவர் மூலமாக யதாக்கிரமம், ஏன்னா ஹஸ்பண்டில் மூலமாக தான் மனைவிக்கு வரணும். எல்லாருமே பகவானுடைய சங்கல்பம் இருந்தால் அந்த அரிசியை அந்த கணவன் சாப்பிடுவன். ஸோ எந்த குழந்தை பிறக்கணும்னு உண்டோ அந்த பர்டிகுலர் அரிசியை தான் அந்த கணவன் சாப்பிடுவான். அப்போ அந்த பகவான் தான் அப்படி செய்ய வைக்கிறார். ஸோ அப்படி அந்த அன்னத்தினால தான் குழந்தைய உண்டாருது. எல்லாமே அன்னமயம்தான், அன்னத்திலேருந்து தான் குழந்தைய வருது. ஸோ எந்த அரிசியில் அந்த கர்மவினியோடு பகவான் போட்டு வைக்கிறார் அந்த அரிசி அந்த கணவன் சாப்பிடுவான். அதுலேருந்து அவனுடைய கர்ப்பத்தில் அந்த 2 மாதம் இருந்துட்டு மனைவி கர்ப்பத்துக்குள்ளே அந்த குழந்தை பிறக்கிறது. ஸோ அப்படி கிரமப்படி எப்படி கிரமமாக அந்த குழந்தை பிறக்கணுமோ அந்த கிரமப்படி பகவான் நுழைந்தார்.
तदा इयं योगमाया च यशोदायां यथा इच्छया प्रवेशम् अकरोत् देवी देवकार्यार्थसिद्धये அதே சமயத்தில் ததா அதே நேரத்தில் யோகமாயா என்ன பண்ணுறா யசோதாயாம் யதா இச்சையா தன்னுடைய விருப்பப்படி யசோதையோட கர்ப்பத்தில் அவளும் போகிறா பிரவேசம் அக்கரோத்து அவளும் பிரவேசிச்சா தேவி தேவகாரியார்த்த சித்தையே யோகமாயே ஆகப்பட்ட அந்த தேவி தேவகாரியத்தை நடத்தி கொடுக்கணுமே பாராவதரணம் பண்ணுங்கன்னு தேவகாரியம் சொல்லிட்டா பகவான்கிட்ட ஸோ அந்த தேவகாரியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவளும் யசோதை கர்ப்பத்தில் புகுந்தாள் रोहिण्याः तनयः रामः गोकुले समजायत यतः कंसभय उद्विग्ना संस्थिता सा च कामिनी सो कंसभय उद्विग्ना கம்சனோட பயத்தினால தான் வசுதேவர் நீ வந்து போய் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் நந்தன் இருக்கான் நீ நந்தனோட வீட்டுக்கு போய் அங்கேயே இருன்னு சொல்லி ரோஹிணி அனுப்பிச்சிருக்கார் வசுதேவர் ஸோ கம்சபய உத்விக்னா கம்சன் இங்கே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தப்படாதேன்னு பயந்துன்னு இருக்கானா யார் அந்த ரோஹிணி சம்ஸ்திதா சாச்ச காமினி காமினின்னு யார் வசுதேவருடைய காமினி ஆகப்பட்ட அந்த ரோஹிணி எத்தகன்னா பிகாஸ் ஆஃப் அந்த கம்சனோட பயத்தால் அங்கே இருக்காளே ரோஹிணியாக தனையக ராமக அப்படிப்பட்ட அந்த ரோஹிணியோட குழந்தையாக பலராமன் ராமக இங்கே பலராமன் கோகுலே சமஜாயத கோகுலத்தில் பிறந்தார் कारागारे ततः कंसः देवकीं देवसंस्तुतां स्थापयामास रक्षार्थं सेवकान् सम् अकल्पयत् ஸோ காராகாரன்னு ஜெயில் காராகாரன்னு ஜெயில் ஸோ ஜெயிலே இருக்கா ததக கம்சக தேவகியும் தேவசம்ஸ்துதாம் தேவசம்ஸ்துதம் தேவர்கள் துதிக்கக்கூடிய ஸ்துதி பண்ணக்கூடிய தேவர்களாலே ஸ்துதி பண்ணக்கூடிய அந்த தேவகியை கம்சன் இப்போ தான் காராகாரத்தில் போடுறான் 8வது குழந்தை வரும்போது இங்கே அப்படி போடுறான் ததக காராகாரே அப்பொழுது அந்த ஜெயிலில் கொண்டு போட்டான் ஸ்தாபயா மாச அவளை அப்போ தான் ஜெயிலில் போடுறா 2 பேரையும் 8வது கர்ப்பம் வந்த உடனே தான் ஸோ அது வரைக்கும் அவள் ஜெயிலில் இல்லைன்னு தெரியுது ஸோ அப்படி ஸ்தாபயா மாச வைத்தான் ரட்சார்த்தம் சேவகான் அவளை ரட்சிக்கணும் அவளை எங்கேயே போயிடக்கூடாது ஜெயிலை அப்படி தாண்டி யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுனால அவளுக்கு ரட்சை பண்ணுறதுக்காக சேவகர்களை நியமித்தான் சம் அகல்பயத்து ஏற்பாடு பண்ணினான் वसुदेवः तु कामिन्याः प्रेमतन्तु नियन्त्रितः पुत्र उत्पत्तिं च सञ्चिन्त्य प्रविष्टः सह भार्यया ஸோ வசுதேவன் என்ன பண்ணுறான் காமின்யாகா பிரேமதந்து நியந்திரிதக ஸோ தன்னுடைய அன்பான மனைவி பிரேமதந்துன்னு அன்பாகப்பட்ட நூல் அன்பான நூலிட்டுன்னு எல்லாம் சொல்கிற பாட்டில் வருது ஸோ அப்படி அன்பான நூலை வச்சுட்டு இருக்காளாம் அந்த பொண்டாட்டி தேவகி ஸோ நியந்திரிதக ஸோ அவளை கவனமாக அவளை எப்படி கவனமாக பார்த்துக்கணுமோ இந்த கர்ப்பத்தை அது அப்படி கவனிச்சுக்கிறான் புத்திர உற்பத்திம் ச சஞ்சிந்தியா ஆனால் குழந்தை பிறக்க போகிறதே என்ன ஆக போகிறதோ தெரியலையே அப்படிங்கிற கவலை இருக்குது 8வது குழந்தைங்கிறனால அதை பற்றி ரொம்ப யோசிச்சு பிரவிஷ்டக சக பாரியையா நானும் உன் கூடயே ஜெயிலுக்கு வந்துடுறேன் தேவகியை மட்டும்தான் ஜெயிலில் அடைக்கிறது கம்சனோட எண்ணமாக இருந்திருக்கு வசுதேவனை ஜெயிலில் அடைக்கிற எண்ணம் இல்லை அவள் கர்ப்பமான உடனே ஆனால் என்னோட பொண்டாட்டியே கொஞ்சம் அன்பாக அவளுக்கு உண்டான அன்பை செலுத்தணுங்கிற ஆசையில் தானுமே சஞ்சிந்திய பிரவிஷ்டக சக பாரியையா பொண்டாட்டியோட அவனும் ஜெயிலுக்குள் போனான் देवकी गर्भगः विष्णुः देवकार्यार्थसिद्धये संस्तुतः अमरसङ्गैश्च व्यवर्धत यथाक्रमम् ஸோ தேவகி கர்ப்பகக தேவகியுடைய கர்ப்பத்தில் நுழைந்த விஷ்ணு ஆகப்பட்டவர் தேவகாரியார்த்த சித்தையே தேவகாரியத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்துக்கு வேண்டி வந்தவர் சம்ஸ்துதக அமரசங்கேஷ கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிரம்மா வந்து எல்லா தேவர்கள்லாம் வந்து ஸ்துதி பண்ணுறாளே பாகவத்தில் பார்த்தோம் ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஸ்துதி ஸோ அப்படி தேவகியோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை எல்லாருமே அமரசங்கைஷ்ட அமர கூட்டம் தேவர்களுடைய கூட்டமெல்லாம் வந்து சம்ஸ்துதக அந்த விஷ்ணு வயத்தில் இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை எல்லாரும் ஸ்துதிக்கிறான் அந்த விஷ்ணுவை வியவர்தத யதா கிரமம் அது கர்ப்பத்தில் வளர்ந்தது கிரமப்படி 10 மாதம் ஆனத்தானே வெளியில் வரணும் ஸோ அந்த குழந்தை வயிற்றில் வளர்றது संस्तुतः अमरसङ्कैश्च व्यवर्धत यदाक्रमम्
गर्भगः ओके गर्भगः संजाते दशमे तत्र मासे अथ श्रावणे शुभे प्राजापत्य ऋच्च संयुक्ते कृष्णपक्षे अष्टमी दिने सो संजाते दशमे अत्र 10 மாசம் ஆயிடுது दशमे तत्र मासे दशम மாசம் ஆன உடனே श्रावणे आवणि மாசத்துல प्राजापत्य ऋचன பிரஜாபதியை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இது ரோகிணி நட்சத்திரம் இல்லையா ஸோ கிருஷ்ணபட்சத்தில் அஷ்டமி திதியில் பகவான் பிறக்கிறார் प्राजापति रुच कंसस्तो दानवान् सर्वान् उवाच भयविह्वलः रक्षणीया भवद्भिश्च देवकी गर्भमन्दिरे कंसन दानवान् सर्वान् असुरர்கள் எல்லாரையும் உவாச்ச பயவிஹ்வலக பயந்து போய் இருக்கான் ஸோ அப்படி பயத்தோடு கூட எல்லா தானவர்களையும் கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்கிறான் ரட்சணியா நீங்கள் ரட்சிக்கணும் யாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரட்சிக்கணும் பவத்பிகி உங்களால் காக்கப்பட வேண்டும் தேவகி கர்ப்ப மந்திரி அவளோட ஜெயிலோட ரட்சை எல்லாரும் கேர்ஃபுல்லாக எல்லாரும் கவனித்து பார்த்துட்டே இருக்கணும் எதுவும் வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறான் अष्टमः देवकी गर्भः शत्रुः मे प्रभविष्यति रक्षणीयः प्रयत्नेन मृत्युरूपः सबालकः ஸோ அவன் சொல்கிறான் தேவகியோட கர்ப்பத்தில் 8வது குழந்தை இது மே சத்ரு அது குழந்தை இல்லை அது என்னோட சத்ரு அது பிறக்க போகிறது பிரபவிஷ்யதி அது உண்டாகும் 8வது கர்ப்பத்தில் என்னுடைய சத்ரு தான் உண்டாக போகிறானுங்க ஸோ ரட்சணீயகா பிரயத்னேன அதனால் மிருத்யு ரூபம் என்னுடைய காலனவன் யமனவன் அந்த குழந்தை பாலகா அந்த குழந்தை அதனால ரொம்ப முயற்சியோடு அந்த ரட்சிக்கணும் நீங்கள் எல்லாரும் இந்த தேவகியை கவனித்து பார்க்கணும் हत्वा येनं बालकं दैत्याः सुखं स्वप्स्यामि मन्दिरे निवृत्तिवर्जिते दुःखे नाशिते च अष्टमे सुते ஹத்வா ஏனம் பாலகம் இந்த குழந்தையை நான் கொன்று ஹே தைத்தியாக அசுரர்களே கேளுங்கோ இந்த குழந்தையை நான் கொல்லுவேன் கொன்று விட்டு சுகம் சொப்சியாமி அப்புறம் தான் எனக்கு சுகமாக தூக்கமே வரும் அதுவரை தூக்கம் கிடையாது இப்போ சுகம் சொப்சியாமி மந்திரே என்னுடைய பேலஸில் என்னுடைய வீட்டில் நான் நல்ல சௌக்கியமாக தூங்குவேன் இந்த குழந்தைய கொண்ட அப்புறம் நிவர்த்தி வர்ஜித்தே துக்கே இதுக்கு நிவர்த்தியே கிடையாது இந்த குழந்தைய கொல்றது வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது இதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணலாம் ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணலான்னு பிராயஷ்சித்தமும் கிடையாது அப்படி நிவர்த்தி இல்லாத இந்த துக்கத்தில் நாஷித்தே இது நாசமாயிடும் இந்த துக்கம் எனக்கு நாசமாயிடும் இந்த குழந்தைய கொண்ட உடனே இந்த துக்கம் எல்லாம் மொத்தமாக நாசமாயிடும் அஷ்டமே சுதே இந்த 8வது குழந்தை கொல்லப்பட்டா நான் ரொம்ப சுகமாக இருப்பேன் खड्गप्रासदराः सर्वे तिष्ठन्तो धृतकार्मुकाः निद्रातन्द्राविहीनाश्च सर्वत्र निहित ईक्षणाः நீங்கள் எல்லோரும் ஆயுதம் வச்சுக்கணும் சும்மா உட்காந்து நின்றுட்டு பிரயோஜனம் இல்லை எல்லோரும் ஆயுதத்தோடு நிற்கணும் கட்க வாள் பிராச ஈட்டி தராகன வைத்துக்கொண்டு அந்த வாள் ஈட்டியெல்லாம் வச்சுட்டு இருக்கணும் கையில் சர்வே திஷ்டந்தோ எல்லோரும் ஜெயிலை சுற்றி நில்லுங்க எல்லாரும் திருத்த கார்முக்காக வில்லெல்லாம் வச்சுங்கோ கார்முகம்னு வில்லுன்னு அர்த்தம் ஸோ வில்லெல்லாம் வச்சுட்டு சுற்றி நில்லுங்க எல்லாரும் ஜெயிலை சுற்றி நித்ரா தந்திரா விஹீனாகா தூக்கம் வரக்கூடாது உங்களுக்கு தூக்கமே கிடையாது தந்திரா சோம்பலே கிடையாது அப்படி இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் சர்வத்திர நிகித ஈஷனாக 4 பக்கமும் நம்ம பிரைம் மினிஸ்டரோட செக்யூரிட்டி மாதிரி தான் 4 பக்கமும் சுற்றி பார்த்துட்டே இருக்கணுங்கிறார் நிகித ஈச்சனாக எல்லா பக்கங்களிலும் கண்ணை போட்டுட்டு அப்படி கவனிச்சு பார்க்கணும் व्यास उवाच इति आदिश्य असुरगणान्
கிருஷக அதிபய விஹ்வலக மந்திரம் ஸ்வம் ஜகாம ஆஷோ ந லேபே தானவக சுகம். ஸோ வியாசர் இங்கே சொல்லிட்டு இருக்கார், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இது ஆதிஷ்யா ஆர்டர் கொடுத்தார், எல்லா அசுரங்களை கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு, அசுரகணான் அசுர கூட்டத்தெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. கிருஷக அதிபய விஹ்வலக ரொம்ப வாடி மெலிஞ்சு கிடக்கான். இந்த குழந்தை பிறக்கிறதுன்னு தெரிஞ்சதுலேருந்து கஷ்டம்தான் பாவம் கம்சனுக்கு. ரொம்ப வாடி போயிருந்து அதிபய விஹ்வலக ரொம்ப பயம் ஜாஸ்தியாகிடுது 8வது குழந்தைங்கனால. ஸ்வம்மந்திரம் ஜகாம தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். இப்போ தான் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ பிரசவ டைம் ஆகிடுது, எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். தன்னுடைய வீட்டுக்கு போனான். ந லேபே தானவக சுகம், அவனுக்கு சுகங்கிறதே இல்லை, துளி கூட சுகம் இல்லை. இந்த செய்தி வந்து கொன்னப்புறம் தான் அவனுக்கு சுகம்ட்டான். நிஷீதே தேவகி தத்ர வசுதேவம் உவாச்சः கிம் கரோமி மகாராஜ பிரசவ அவசரக மம. ஸோ ராத்திரி ஆகிடுத்து, 12 மணி ஆறுது, குழந்தை பிறக்கிற நேரம் வந்தாச்சு. தேவிக்கு அங்கே சொல்கிறா ஜெயிலில். வசுதேவம் உவாச்சா, வசுதேவரை பார்த்து சொன்னால், மகாராஜா, ஹே மகாராஜாவே, பிரசவ அவசரக மம, இப்போ என்னோடய பிரசவ வலி வந்தாச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. அவசரம் டைம், இப்போ பிரசவ டைம் வந்தாச்சு மம, கிம் கரோமி, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. பகவக ரட்சபாலாश्च திஷ்டந்தி அத்ர பயானகாः நந்தபத்ன்யா மயா சார்தம் கிருதக அஸ்தி சமயக புரா. ஸோ எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் சுற்றி நிற்கிறாளே, இவள்லாம் வேறு நிற்கிறாளே. திஷ்டந்தி இங்கே நிற்கிறா, பயானக்காக பார்த்தாலும் பயப்படுற மாதிரி இருக்கா. அப்படிப்பட்ட அசுரர்கள்லாம் அங்கே நிற்கிறாளே. நந்தபத்னியா மயா சார்தம், நந்தபத்னி என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கா. யார்? நந்தனுடைய பத்னி, அந்த யசோதையோட கணவர். அவள் அந்த யசோதை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. கிருத்தகா அஸ்தி சமயகா புறா, ஒரு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கா எனக்கு. ஏன்னா 8வது குழந்தையால் கம்சன் சாவான்னு சொன்ன உடனேயே, கம்சன் ஆபத்து கொடுக்குறான்னு உடனே உன்னுடைய 8வது குழந்தைய எப்படியாவது எங்கிட்ட சேர்த்துடுன்னு சொல்லியிருக்கா. நான் உன்னை காப்பாற்றி தரேன், உன் குழந்தைய காப்பாற்றி தரேன்ட்டு அவள் எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கா. சமயகன்னா பிரதிஜைன்னு ஒரு அர்த்தம், சமயம்னு சொன்னான். ஸோ என்கிட்ட ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கா எனக்கு முன்னாடி. இப்போ நான் எப்படி கொண்டு சேர்ப்பேன்னு யோசிக்கிறா இப்போது தேவகி. प्रेषितव्यः त्वया पुत्रः मन्दिरे मम मानिनी पालयिष्यामि अहं तत्र तव अतिमनसा किल. ஸோ இது யசோதையோட வார்த்தைகள். ஸோ त्वया पुत्रः प्रेषितव्यः, ஏ தேவகி, நீ என்ன பண்ணணும், உன்னோட குழந்தைய எங்கிட்ட அனுப்பிச்சுடு. பிரேஷித்தவியகனா யூ ஹவ் டு சென்ட், உன்னோட குழந்தைய எங்கிட்ட நீ அனுப்பிச்சுடணும். அப்போது மந்திரே மம, என்னுடைய வீட்டுக்கு, மானினி கௌரவமுடைய தேவகியை நீ எனக்கு எங்கிட்ட அனுப்பிச்சிட்டேனால், அகம் பாலிஷ்யாமி தத்ர, நான் என் வீட்டில் வச்சு அந்த குழந்தைய நான் நன்னா வளர்ப்பேன். தவ அதிமனசா, முழு மனசோடு, அறகுற மனசெல்லாம் இல்லை, ஐயோ எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் இந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பாக எடுத்தெல்லாம் நினைக்க மாட்டேன். அதிமனசான இந்த முழு மனசோடு நான் அந்த குழந்தைய வளர்த்து தரேன்னு சொல்லியிருக்கான். अपत्यं ते प्रदास्यामि कंसस्य प्रत्ययाय वै किं कर्तव्यं प्रबोच अत्र विषमे सम उपस्थिते. அப்போ அவள் இன்னொன்று சொல்லியிருக்கா, யசோதை என்ன சொல்லியிருக்கா, அப்பத்தியம் தே பிரதாசியாமி, என் குழந்தைய நான் உனக்கு தரேன் இருக்கா. நீ உன் குழந்தைய என்கிட்ட கொடு, நான் அதுக்கு பதிலாக என் குழந்தைய நான் கொடுத்துட்றேன். கம்சசிய பிரத்யேயாய, உனக்கு குழந்தை பிறந்த மாதிரி கம்சன் நம்பணுமே. ஸோ நம்புறதுக்காக வேண்டி பிரத்யேயம்னு சொன்னால் நம்பிக்கை, விஸ்வாசம்னு ஒரு அர்த்தம். ஸோ கம்சனுடைய நம்பிக்கைக்காக நான் என் குழந்தைய உனக்கு நான் தரேன் அப்படி சொல்லியிருக்கா யசோதை. கிம் கர்த்தவியம் பிரபோ, இப்போ வந்து வசுதேவர்கிட்ட தேவகி சொல்கிறா, இப்போ சமயம் அப்படி இல்லையே, என் குழந்தைய அவள்கிட்ட கொடுத்து அவள் குழந்தைய வாழ்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லையே, இப்படி சுற்றி ரட்சகர்கள் இருக்காளே. ஸோ கிம் கர்த்தவியம் பிரபோ, இப்போ என்ன செய்ய முடியும். அத்தனை விஷமே சமுபஸ்திதே, விஷமமான நேரமாக இருக்குது, கெட்ட நேரமாக இருக்குது, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அவள்கிட்ட என் குழந்தைய மாற்றிக்கிறதுக்கு கூட வழி இல்லையே அப்படிங்கிறா தேவகி.
व्यत्ययः सन्ततेः शौरे कथं कर्तुं क्षमः भवेः दूरे तिष्ठस्व कान्त अद्य लज्जा मे अतिदुरत्यया ஸோ வெத்தியம்னா மாற்றுறது, குழந்தைய இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இந்த குழந்தைய அங்கே கொடுத்து அந்த குழந்தைய இங்கே வாங்குறது. ஸோ இப்படி வெத்தியம் பண்ணுறதுக்கு சந்ததின்னு குழந்தை, 2 குழந்தைகளையும் சந்ததிகளை மாற்றுறதுக்கு ஹே ஷௌரே ஹே வசுதேவரே கதம் கர்த்தும் சமக எப்படி பண்ண முடியும் இப்போது? அதுக்கு ஃபிட்டே இல்லையே, நேரம் சரியில்லையே இப்போது. பவேகேன்னு ஏற்படும். அப்போது அதுக்கு அந்த டைம் இப்போ ஃபிட்டாக இல்லையே, அது எப்படி தான் ஏற்பட போகிறதோ தெரியலையே, மாற்ற முடியுமான்னு தெரியலையே. அப்போ அடுத்து சொல்கிறா லஜ்ஜாமே ஆத்தி துரத்தியா, இப்போ பிரசவமாக போகிறது, அதனால எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நீங்கள் என்னை பார்க்காதவங்க தள்ளி போய் நில்லுங்கோன்றாவா. தூரே திஷ்டஸ்வா காந்தா ஹே வசுதேவரே காந்தனே நீங்கள் எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ. அத்திய லஜ்ஜாமே அதி துரத்தையா, தாண்ட முடியாத ஒரு லஜ்ஜை எனக்கு ஏற்படுகிறது, ஏன்னா இப்போ குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கிறா. कथं कर्तुं क्षमः भवेः दूरे तिष्ठः तिष्ठस्व कान्त अद्य लज्जा मे अतिदुरत्यया परावृत्य मुखं स्वामिन् अन्यथा किं करोमि अहम् इत्युक्त्वा तं महाभागं देवकी தேவசம்மதம். தேவகி எப்போதுமே அடைமொழி போட்டுட்டு தான் போடுறான். தேவசம்மதம் தேவகின்றா, அதாவது தேவர்களெல்லாம் சம்மதிக்கக்கூடிய சம்மானிக்கக்கூடிய அப்படி தேவர்களாம் மதிக்கக்கூடிய அப்பேற்பட்ட தேவகி அவள் சொல்கிறா பராவிருத்திய முகம் சுவாமின், ஹே சுவாமின் என்னுடைய கணவரே நீங்கள் என்ன பண்ணுற, மூஞ்சி திருப்பி அந்த பக்கமாக பார்த்து நில்லுங்கோங்கிறான். இவளுக்கு பிரசவமாக போகிறதுங்கிறதுனால பராவிருத்திய உங்களுடைய மூஞ்சி அந்த பக்கமாக திருப்பிட்டு நில்லுங்கோ. அந்நிதா கிம் கரோமியகம், வேறு என்னால் என்ன பண்ண முடியும், இப்போ குழந்தைய பெற்று தான் ஆகணும், மாத்திரத்துக்கு வழி இல்லை, எல்லாம் அப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாவா. இத்தியுக்த்வா தம் மகாபாகம், அந்த வசுதேவரை இவ்வாறு சொல்லிவிட்டு தேவகி ஆக்கப்பட்டவள் அடுத்த லைனில் பாலகம் சுஷுவேன்னு வருது. मुखं स्वामी अन्यथा किं करोमि अहम् इत्युक्त्वा तं महाभागं देवकी देवसम्मतं बालकं शुशुवे तत्र निशीते परम अद्भुतं तं दृष्ट्वा विस्मयं प्राप देवकी बालकं शुभं. ஸோ பாலகனை பெற்றாள். ஸோ பாதி ராத்திரி 12 மணிக்கு நிஷீத்தே, அதான் பாதி ராத்திரி அது. ஸோ பரம அற்புதமான குழந்தை, அந்த குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள். தம் திருஷ்டுவா விஸ்மயம் பிராப தேவகி, அந்த குழந்தைய பெற்றெடுத்தோடனே பார்க்குறா, குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சோபனமாக இருக்குது அந்த குழந்தை. பாலகம் சுபம், சோபனமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது, ஏன்னா 4 கையோட பிறக்கிறது அது குழந்தை. ஸோ அதனால ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். பாலகம் சுஷுவே தத்ர நிஷீதே பரம அத்புதம் தம் திருஷ்ட்வா விஸ்மயம் பிராப தேவகி பாலகம் சுபம். பதிம் பிராக மகாபாகா ஹர்ஷோத்புல்லகலேவரா பஷ்ய புத்திரமுகம் காந்தா துர்லபம் ஹி தவ பிரபோ அத்ய ஏனம் காலரூபக அசௌ காதயிஷ்யதி பிராத்ருஜக வசுதேவக ததா இதி உக்த்வா தம் ஆதாய கரே சுதம். ஓகே, ஸோ பதியை பார்த்து சொல்கிறா மகாபாகியமுடைய அந்த தேவகி ஹர்ஷ உத்புல்ல கலைவரா, அப்படியே முகமெல்லாம் அப்படி ரோமாஞ்சனம் ஏற்படுறது, முகத்தில் ஆனந்தம் இருக்குது, உடம்பெல்லாம் கலைவரம்னா உடம்பெல்லாம் உத்புல்லம்னு அப்படியே ரோமாஞ்சனம் ஏற்பட்டுருக்கு அவளுக்கு அந்த குழந்தைய பார்த்து. ஸோ பஷ்ய புத்திரமுகம் காந்த, கணவனை கூப்பிட்றா, கணவனே பாருங்கோ, என்னுடைய குழந்தையோட மூஞ்சியை பாருங்கோ நீங்கள். துர்லபம் ஹி தவ பிரபோ, இனிமேல் அது பார்க்க முடியுமா தெரியாது, ஏன்னா இப்போ பார்க்குறதோடு சரி, அப்புறம் அந்த கொன்னுடுவனவன் யார், அதே ஏனம் காலரூபகாசவன், காலரூபி யார், கம்சன், கால ரூபத்தில் இருக்கான், யமனோட ரூபத்தில் இருக்கானவன். பிராத்ருஜக, கம்சன்கிற பேரோடு இருக்கக்கூடிய என்னுடைய பிரதராக்கப்பட்டவன் காதைஷதி, கொன்னுடுவான். அதனால இந்த குழந்தைய திருப்பி பார்க்கணும் நினச்சா கூட பார்க்க முடியாது, இப்போவே பார்த்துங்கோ. துர்லபம் ஹி தவ பிரபோ, இல்லாட்டம் துர்லபம் ஆகிடும் அந்த குழந்தைய பார்க்கறது. வசுதேவக ததா இது உக்துவா, ஓகே நான் பார்க்குறேன்னு வரார். தம் ஆதாய கரே சுத, கையில் குழந்தைய வாங்கிக்கிறாராம் வசுதேவர். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம வந்து பாகவத நேற்றுக்கு முடிச்சாலும் திருப்பி கிருஷ்ணர் இன்னைக்கு பிறந்துடுறேன், நீ விட்டாலும் நான் விட மாட்டேங்கிற மாதிரி.
अपश्यच्च आननं तस्य सुतस्य अद्भुतकर्मणः वीक्ष्य पुत्रमुखं शौरिः चिन्ताविष्टः बभूवः. ஸோ சுதஸ்ய அத்புத கர்மணக அற்புதமான காரியமெல்லாம் பண்ண போகிறார். ஸோ அப்பேற்பட்ட கிருஷ்ணரையாக பிறந்திருக்கார். அற்புதமான காரியங்களை உடைய அந்த கிருஷ்ணரை அபஷ்யத்து, அந்த மூஞ்சியை ஆனனம் அபஷ்யத்து, அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்க்குறார். சுதஸ்ய தஸ்ய தனக்கு பிறந்த அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தார். புத்திரமுகம் வீட்சிய சௌரிகி, தன்னுடைய குழந்தையோட முகத்தை பார்த்த அந்த சௌரி அரு சூரசேனனுடைய பிள்ளையாகப்பட்ட வசுதேவர். சிந்தாவிஷ்டக பபுவக, ரொம்ப கவலைப்பட்டார் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே. ஏன்னா அடுத்தது இப்போ கம்சனை கொண்டு போகணுமே, இந்த கவலை வந்துருத்தோ, எப்படி ரட்சிக்க போகிறேன், இந்த கவலை வந்துருது வசுதேவருக்கு. किं करोमि कथं न स्यात् दुःखम् अस्य कृते मम एवं चिन्तातुरे तस्मिन् वागुवाच अशरीरिणी. ஸோ கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுறார். கதம் ந சியா துக்கம், எப்படி துக்கம் இல்லாமல் எப்படி நான் இந்த குழந்தைய ரட்சிக்க போகிறேன், துக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? அஸ்ய கிருத்தே மம, இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தையினால் அந்த குழந்தைக்கு ஒரு துக்கம் வரக்கூடாது, இந்த குழந்தை காரணத்தினால தேவகிக்கும் துக்கம் வரக்கூடாது, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஏவம் சிந்தாதுரே, இப்படி சிந்தையோடு கவலையோடு இருக்கக்கூடிய அவரை பார்த்து வாகுவாச்ச அசரீரினி, இப்போ அசரீரி வார்த்தை கேட்கறது அந்த இடத்துல, அந்த கம்சனோட ஜெயிலில் அசரீரி வார்த்தை கேட்டது. वसुदेवं सम आभाष्य गगने विशद अक्षरा वसुदेव गृहीत्वा येनं गोकुलं नय सत्वरः. ஸோ வசுதேவர்கிட்ட பார்த்து பேசுறது, ஹே வசுதேவ, ககனே விஷத அச்சரா, விஷதம்னா கிளியர் வாய்ஸ், விஷதமான க்ளீனாக கேட்குறது வாய்ஸு அந்த ஆகாசத்துலேருந்து. வசுதேவ, ஹே வசுதேவரே, கிரகித்வா ஏனம், இந்த குழந்தை எடுத்துக்கோ, கையில் எடுத்துக்கோ. கோகுலே நையா, கோகுலம் நையா, கோகுலத்துக்கு எடுத்துகிட்டு போ. சத்வரக, வேகமாக எடுத்துகிட்டு போயிடு இந்த குழந்தையன்னு சொல்கிறது இந்த வார்த்தை. आभाष्य रक्षपालाः तथा सर्वे मया निद्रा विमोहिताः विवृतानि कृतानि अष्ट कपाठानि च शृङ्खलाः. ஓகே, ரட்சபாலாக சொல்கிறது அந்த வாய்ஸை இன்னும் சொல்கிறது ஃபர்தராக. அதாவது சர்வே ரட்சபாலாக, எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸை எல்லாரையுமே மயா, என்னால் நித்ரா விமோகிதாக, தூக்கத்தில் ஆழ்த்திட்டேன். ஸோ என்னுடைய யோகமாயினால் நான் அவளை எல்லாம் தூக்கத்தில் ஆழ்த்தியாச்சுப்பா. விவருத்தானி கிருத்தானி, எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ விவருத்தான விவரமாக விஸ்தாரமாக அதை திறந்து வச்சாச்சு. அஷ்ட கபாட்டானி, 8 டோர் இருக்கான், 8 வழியாக வெளியில் வரவேண்டிருக்கு. ஸோ 8 கதவையும் நான் திறந்து வச்சாச்சு. கபாட்டானி, கபாட்டானின்னா வாயில்கள், கதவுகள். ஷிங்கலாக, அது மட்டும் இல்லை, வாழை செயினில் கட்டி போட்டிருக்கா இல்லையா, அந்த செயினும் என்னால் அறுக்கப்பட்டது. ஸோ அந்த செயின் எல்லாத்தையும் அறுத்தாச்சு, போகிற வழியெல்லாம் நான் கிளியர் பண்ணி வச்சாச்சு, எல்லாரையும் தூக்கத்துலேயும் ஆழ்த்தியாச்சுன்றது அந்த யோகமாயை சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ். मुक्त्वा येनं नन्दगेहे त्वं योगमायां सम् आनय श्रुत्वा एवं वसुदेवः तु तस्मिन् कारागृहे गतः. ஸோ இந்த குழந்தையை நீ அங்கே வச்சுட்டு, முக்துவான அங்கே விட்டு இந்த குழந்தைய நீ அந்த நந்தகேகே, நந்தனுடைய வீட்டில் அதை விட்டுட்டு, தொம் யோகமாயாம் சமானையா, அங்கே யோகமாயை பிறந்திருக்கிறா, அவளை தூக்கிட்டு இங்கே வா. ஸ்ருத்வா ஏவம், இதை கேட்டுட்டு இந்த அசரீரி வார்த்தையை கேட்ட வசுதேவர் தஸ்மின் காராகிருஹே கதக. ஸோ அந்த ஜெயிலில் பார்க்குறார் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அந்த காராகிரகத்தில் அப்படி போகிறார். विवृतं द्वारमालोक्य बभूव तरसा नृप तम् आधाय ययौ आशु द्वारपालैः अलक्षितः. ஸோ விவருத்தம்னு இது நல்லா ஓப்பனாக ப்ராடாக ஓப்பனாக இருக்குது, துவாரங்கள் எல்லாம், அந்த டோர்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் திறந்துருக்கு. அது பார்த்தார், ஆலோக்கிய பார்த்து
தரசான் ரிப பபுவ அவருக்கு ரொம்ப வேகம் வந்துருது. எப்படியாவது இந்த குழந்தைய ரட்சிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருத்தா. ரொம்ப ஃபோர்ஸாக போகிறார் அவர். தம் ஆதாய ஏயவ் ஆஷுன்னு இம்மீடியட்டாக உடனடியாக அந்த குழந்தைய எடுத்துட்டு துவாரபாலேகி அலட்சிதக யாரும் பார்க்கலை. துவாரபாலகர்லாம் தூங்கி நடக்கா. ஸோ யாராலும் பார்க்கப்படாமல் வசுதேவர் வேகமாக குழந்தைய எடுத்துன்னு போனார். காளிந்தி தடமாசாத்ய பூரம் திருஷ்ட்வா சுநிஷ்சிதம் ததா ஏவ கடிதக்னி சா பபூவ ஆஷு சரித்வரா. ஓகே, ஸோ காளிந்தி தடமாசாதியா வந்துட்டார். யமுனை நதிக்கரைக்கு வந்துட்டார். அவள் கம்சனோட வீட்டிலேருந்து அப்படியே யமுனை நதிக்கரைக்கு வந்தார். பூரம்னா ஃபுல்லாக ஓடுறது. யமுனை நதி ஃபுல் லெவலில் ஓடின்னு இருக்கு. ஸோ திருஷ்டுவா சுநிஷ்டிதம் அப்படி பார்க்குறார். ஐயோ பயங்கரமாக ஃபுல்லாக ஓடுறதே அப்படி நினைக்கிறோச்சையே, ததாயேவ அப்படி நினச்சின்னு இருக்கிறோச்சையே அந்த டைம்லேயே கடிதக்னின்னா இடுப்பளவு, கட்டின இடுப்பு, கடிதக்னின்னு இந்த இடுப்பளவுக்கு வந்துருத்தோ அந்த ரிவர் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது. அதை அவர் போகிறதுக்கு வழி உண்டாக்கி தரா யமுனை. ஸோ கடிதக்னி சா பபுவ அந்த யமுனா நதி அப்படி இடுப்பளவில் வந்துவிட்டால் ஆஷு உடனடியாக சரித்வரா வரம் பொருந்திய அந்த நதியாகப்பட்டவள் அப்படி இடுப்பளவு ஆனாள். பூரம்னா பூர்த்தியாக. யோகமாயா பிரபாவேண ததார ஆனகதுந்துபிஹி கத்வா து கோகுலம் ஷௌரிஹி நிஷீதே நிர்ஜனே பதி. ஸோ யோகமாயோடைய பிரபாவத்தில் தான் இதெல்லாம் நடக்கிறது. ததாரனா தாண்டினார். அந்த ரிவர் அப்படியே தாண்டிட்டார். இடுப்பளவு தானே தண்ணி இருக்கு. ஆனகதுந்துபி என்று சொல்லக்கூடிய வசுதேவர். கோகுலம் கத்வா கோகுலத்துக்கு போயிட்டார். ஷௌரிகி நிஷீதே ராத்திரி வேளையில் நிர்ஜனே பற்றி யாருமே வழியில் இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. அப்படி தூக்கின்னு போயிட்டார் குழந்தைய கோகுலத்துக்கு. நந்தத்வாரே ஸ்திதः பஷ்யன் விபூதிம் பசு சஞ்ஞிதாம் ததைவ தத்ர சஞ்சாதா யசோதா கர்ப்ப சம்பவா. ஸோ நந்தத்வாரே ஸ்திதக நந்தனுடைய அந்த வீட்டு வாசலில் நிற்கிறார். பஷ்யன் விபூதிம் அதாவது பசுக்கோட்டில் ஏகப்பட்டதாக இருக்குது. பசு சங்கீதம்னு என்னது அப்படியே இடைச்சேரி என்று சொல்லக்கூடிய அந்த பசுக்கள் நிறைந்த அந்த விரஜபூமியை பார்த்தார். அந்த கோகுலத்தை பார்க்குறார். விபூதி எப்படி ஐஸ்வர்யமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறார். ஏன்னா பசுக்கள் தான் தனம். அப்படிப்பட்ட தனமாக நிறைஞ்சிருக்கே இந்த விபூதி எப்படி ஒரு ஐஸ்வர்யமாக இருக்குது இந்த நந்தனோட வீட்டில் அப்படிங்கிறத பார்த்துண்டு ஸ்தித்வா ஒரு நிமிஷம் நிற்கிறாராம். ததைவ தத்ர சஞ்சாதா யசோதா கர்ப்ப சம்பவா. யசோதையுடைய மகள் அங்கே பிறக்கிறாளப்பா. அதே சமயத்தில் சஞ்சாதா பிறந்தாள், யோகமாயாகப்பட்டவள் அந்த யசோதா வீட்டில். யோகமாயா அம்சஜா தேவி திரிகுணா திவ்ய ரூபிணி ஜாதாம் தாம் பாலிகாம் திவ்யாம் கிரஹீத்வா கர பங்கஜே தத்ர ஆகத்ய ததௌ தேவி சைரந்திரி ரூபதாரிணி. அவ்வளோதான். யோகமாயா அம்சஜா யோகமாயுடைய அம்சத்தினால பிறந்தவள் தேவி திரிகுணா திவ்ய ரூபிணி. 3 குணங்களோட அவதாரம் எடுத்திருக்கா. குணங்கள் பூமியில் பிறக்கிறதுக்கு 3 குணங்களோட ஆதாரத்தில் தான் வந்தாகணும். ஸோ 3 குணங்களோட ஆதாரத்தினால தேவியாகப்பட்டவள் திவ்ய தேவியாகப்பட்ட யோகமாயையே பிறந்தாள். ஜாதாம் தாம் பாலிகாம் திவ்யாம் திவ்ய ரூபிணி அவள். அப்படிப்பட்ட திவ்யமான அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கரபங்கஜே கிரஹீத்வா கைகளான தாமரையில் ஒருத்தையை தூக்கிட்டு வரா. யார்? சைரந்திரி, ஒரு வேலைக்காரி. ஸோ அந்த ஆயா இப்போ இந்த கதையில் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. இவரே அங்கே கொண்டு போட்டார், யசோதையோட வீடெல்லாம் திறந்துருந்ததுன்னு அப்படி இல்லை. இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய கைகளில் தூக்கி கொண்டு ஒரு சைரந்திரி ரூபதாரிணி, சைரந்திரி வேஷத்தில், அவளும் வேறு யாரும் இல்லை யோகமாயாவே தான் அந்த சைரந்திரி வேஷத்தில் வந்திருப்பாள். ஸோ அவளே அந்த தேவி சைரந்திரி ரூபத்தில் வந்து தத்ர ஆகத்திய ததவ் இவர் வாசலில் நிற்கிறார். வெளியில் கொண்டு வந்து கொடுத்துட்டாலாம். யோகமாயே ஒரு வேலைக்காரி வேஷத்தில் அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து அவர் கைகளில் கொடுத்தாள்.
வசுதேவக சுதம் தத்வா சைரந்திரீகர பங்கஜே தாம் ஆதாய யயௌ சீக்கிரம் பாலிகாம் முதித ஆசயக. இப்போ வசுதேவர் என்ன பண்ணுறார், தான் கொண்டு வந்த குழந்தைய சுதம் தன்னுடைய பிள்ளையை சைரந்திரீகர பங்கஜே அந்த வேலைக்காரி கையில் கொடுத்து விட்டு, தத்வா கொடுத்து விட்டு, தாம் ஆதாய அந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு யயௌ சீக்கிரம் பாலிகாம் தாம் அந்த பிறந்த குழந்தையை தான் தூக்கி கொண்டு சீக்கிரம் முதித ஆசை சந்தோஷப்பட்டு, இப்போ காரியம் நடந்துருத்து, அந்த யசோதை சொன்ன ப்ராமிஸ் இப்போ நடக்க போகிறது, ஏன்னா உன் குழந்தை நான் வளர்த்து தரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால் அந்த குழந்தையை தூக்கிட்டு வேக வேகமாக சென்றார். தாம் ஆதாய ஏன்னா பெண் குழந்தைக்கு தாம், ஆண் குழந்தைன்னா தம். ஓகே. காராகாரே ததோ கத்வா தேவக்யாஹ சயனே சுதாம் நிட்சிப்ய சம்ஸ்திதக பார்ஷ்வே சிந்தாவிஷ்டக பயாதுரக. ஸோ உடனே போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டு தேவக்கியாக சயனே தேவகியுடைய அந்த கட்டில் குழந்தை அந்த சயன இடத்துல குழந்தைய போடுறார். நிட்சிப்பிய வைத்து அந்த குழந்தையை வைத்து சம்ஸ்திதக பார்ஷ்வே பக்கத்தில் நிற்கிறாரா, பார்ஷ்வே சம்ஸ்திதகா பக்கத்தில் நின்றார். சிந்தாவிஷ்டக கவலை இருக்குது, ஆச்சு இப்போ வருவனே கம்சன், இந்த குழந்தை பிறந்து தெரிஞ்சிடுமே, அதனால கவலையோடு பயாதுரகா பயந்து கொண்டு அந்த இடத்துல நின்றார் வசுதேவர். ருரோத சுஸ்வரம் கன்யா ததைவ ஆகத சக்ஞகாஹ உத்தஸ்துஹு சேவகாஹ ராஜ்ஞः ஸ்ருத்வா தத் ருதிதம் நிஷி தம் ஊச்சுஹு பூபதிம் கத்வா த்வரிதாஹ தே அதி விஹ்வலாஹ. சுஸ்வரமாக அழறது குழந்தை, குவான்னு அழறது. ஸோ கன்யா அந்த கன்யா குழந்தை ததா ஏவ ஆகத சக்ஞகாகன்னு அப்பாயிண்டட் பீப்புள். சக்ஞகாகனா அவருடைய ஐஷார் அவருடைய கட்டளையின் பேரில் ஆர்டர் பேரில் நிற்கக்கூடிய அந்த துவாரபாலகர்கள் எல்லாருமே ஓடி வரா. ஸோ அந்த சமயத்திலேயே சேவகாக ராஜ்ஞகா சேவகாக ராஜாவுடைய சேவகர்கள் எல்லாம் உத்தஸ்துகு எழுந்துட்டா. இவ்வளோ நாய் தூங்கிட்டு இருந்தா, அவளுக்கே தெரில யோக நிதியில் தூங்கிட்டு இருந்தா, இப்போ எழுந்துட்டா. ஸ்ருத்வா தது ருதிதம் நிஷி ராத்திரி வேளையில் குழந்தை கத்துறது. ஸோ அந்த கத்துறதை கேட்டு ஏந்தா பூபதிம் கத்வா தம் ஊச்சுகு. ஸோ போய் சொல்கிறா இந்த மாதிரி குழந்தை பிறந்தாச்சு. துவரிதாகத்தே அதிவிகுலாக வேகமாக போகிறா. ஒரே குழப்பம், என்னாச்சு தெரியல, அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் நம்ம இல்லையே, நம்ம எப்படி தூங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை அவளுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு குழப்பம் கவலையெல்லாம் இருக்கா. அதோடையே போய் வேகமாக போய் அந்த கம்சன்ட்ட போய் சொல்கிறா குழந்தை பிறந்தாச்சு. உத்தஸ்துகு தேவக்யாश्च சுதः ஜாதः शीघ्रमेहि महामते तद् आकर्ण्य वचः तेषां शीघ्रं भोजपतिः ययौ. ஸோ தேவகிக்கு குழந்தை பிறந்தாச்சு, சுதக ஜாத்தக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சீக்கிரமேகி ஓடிவாங்கன்னு சொல்லி கூப்பிட்றா. மகாமதே மகா புத்தியுடையவரே கம்சரே ஓடிவாங்கோ. தது ஆக்கர்ணிய வச்சக தேஷாம் அந்த பாலகர்கள் ரட்சகர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆக்கர்ணிய கேட்டு சீக்கிரம் வேகமாக போஜபதிகி யயோ. போஜபதி என்ன போஜராட்டுன்னு போஜ நாட்டுக்கு அரசன். அந்த அரசனான கம்சன் உடனடியாக சென்றான் அந்த காராகருக்கு எதுக்கு ஜெயிலுக்கு. प्रावृतं द्वारमालोक्य वसुदेवम् अथ आह्वयत्. कंस उवाच सुतम् आनय देवक्याः वसुदेव महामते मृत्युः मे च अष्टमः गर्भः तन्निहन्मि रिपुं हरिम्. ஸோ பிராவிருத்தம் துவாரம் ஆலோக்கியம், என்னடா ஜெயில் கதவு திறந்தே கிடக்கு, ஒரு டவுட்டு வருது, கதவு திறந்துருக்கேன்ட்டு. ஸோ அப்படி பார்த்து வசுதேவம் அதை ஆகுது, வசுதேவரை கூப்பிட்றான், வெளியிலேருந்து சத்தம் போடுறான், வசுதேவரே வாங்க வெளியில். ஸோ கம்சன் சொல்கிறான், கம்ச உவாச்சா
சுதம் ஆனைய தேவக்கியாக தேவகியோட குழந்தைய எடுத்துன்னு வாங்கோ வசுதேவரே வசுதேவ மகாமதே மகா புத்திசாலியை கொண்டு வாங்க குழந்தைய மே அஷ்டமக மிருத்யுகு மே மிருத்யுகு இது இந்த குழந்தை இல்லை, இது என்னுடைய மரணம், இது அஷ்டமகா கர்ப்பகா தேவகியோடைய 8வது கர்ப்பம். நிகன்மி தன் நிகன்மி ரிபும் ஹரிம் அந்த ஹரியை நான் இப்பொழுது கொல்வேன், அப்படி கொண்டு வான்னு கூப்பிட்றான். व्यास उवाच श्रुत्वा कंसवचः शौरिः भयत्रस्तविलोचनः ताम् आधाय सुतां पाणौ ददौ च आशुरुदन्निव दृष्ट्वा अथ दारिकां राजा विस्मयं परमं गतः. व्यास சொல்றார் ஜனமேஜயன்ட்ட கம்சவச்சக ஸ்ருத்வா. ஸோ கம்சன் கூப்பிட்றானே வான்னு கூப்பிட்றானே, அதனால் கேட்டு அந்த ஷௌரி அந்த வசுதேவர் பயத்ரஸ்த விலோச்சனக பயந்து போயிருக்கார். பாவம் இந்த குழந்தைய கொல்ல போகிறானே அப்படி சொல்லிட்டு கண்களில் அவர் பயத்தோட தாம் ஆதாய சுதாம் அந்த பெண் குழந்தையை கையில் தூக்கிண்டு பானவ் கையில் தூக்கிண்டு ததௌச்ச ஆஷு ருதன்னிவ ஒரு அழுக மாதிரி இருக்குது, மூஞ்சியை பார்த்தாலே வசுதேவர் இப்போ அழுதுருவரோ அப்படிங்கிற மாதிரி அழுகையான முகத்தோடு கூட அந்த குழந்தையை கையில் கொடுக்குறார் கம்சன் கையில். திருஷ்டுவா அத தாரிகான பெண் குழந்தை. ஸோ இது பெண் குழந்தையை பார்க்குறாரு, என்னடா இது நம்மளை கொல்றதுக்கு ஹரி வரப்போறான்னு பார்த்தா பெண் குழந்தை வந்திருக்கேன்னு ராஜா விஸ்மயம் பரமம் கதக. ராஜா கம்சனுக்கு பயங்கர ஆச்சரியம் ஏற்பட்டு இந்த பெண் குழந்தையை பார்த்த உடனே. देववाणी वृथा जाता नारदस्य च भाषितं वसुदेवः कथं कुर्यात् अनृतं संकटे स्थितः. सो देववाणी वृथा जाता தேவவாக்கும் பொய்யாய் போயிடுதே. ஸோ அது கூட பொய்யாகுமா? நாரதருடைய வார்த்தையும் பொய்யா போயிடுதே. நாரதர் வேறு வந்து சொன்னார், எல்லா தேவர்கள்லாம் வந்து இறங்கியிருக்காப்பா, கோகுலத்தை தான் எல்லோரும் வந்திருக்கான்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு போனார். அப்படி அந்த வார்த்தையும் பொய்யா போயிடுதா. ஸோ சங்கடே ஸ்திதக சங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த வசுதேவர். ஸோ சங்கடே ஸ்திதக வசுதேவக சங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த வசுதேவர் கதம் அன்றுதம் குறியாது என்னமாவது பொய் பண்ணுவாரா? எப்படி அவரால் பொய்யாக இருக்க முடியும்? அது சங்கடம் வந்துருத்துன்னு சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு பொய் பண்ணிட்டாரா அப்படின்னு எல்லாம் அவனுக்கு சந்தேகம் வருது. இப்போ रक्षपालाश्च मे सर्वे सावधाना न संशयः कुतो अत्र कन्यका कामं क्व गतः स सुतखिल. ஸோ மே சர்வே ராஜபாலாஷா என்னுடைய பாலர்கள்னு இது இவள் ரட்சிக்கக்கூடியவர்கள், இவாளோட ஜெயிலில் பாதுகாவலர்கள், அவெல்லாம் சாவதானாக ரொம்ப சாவதானமாக இருப்பார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள்கள். நான் சம்சயம் அதில் ஒன்றும் சந்தேகமும் கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துருப்பா. குத்திரகா அத்திர கன்னியாக்கா அப்படி இருக்கும்போது இங்கே பொன் குழந்தை எப்படி வந்தது? ஆண் குழந்தையெல்லாம் வந்திருக்கணும். ஸோ பொன் குழந்தை எப்படி வந்தது? காமம் குவகதகா சா சுதகா கீழே அந்த குழந்தை எங்கே போச்சு? ஆண் குழந்தை நிச்சயம் தான் பிறந்திருக்கணும், அந்த குழந்தை இப்போ எங்கே வச்சு இங்கே ஒரு பொன் குழந்தை எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறேன். சந்தேகோ அத்ர ந கர்த்தவ்யः காலஸ்ய விஷமாகதிः இது சஞ்சிந்திய தாம் பாலாம் கிரஹீத்வா பாதயோஹோ கலகன வஞ்சகனான கம்சன் என்ன பண்ணுறான்? சந்தேகம் அத்திரனா கர்த்தவியக, ஐயோ வசுதேவரை சந்தேகப்படக்கூடாது, அவரெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால் சந்தேகப்படக்கூடாது. காலசி விஷமாகதியில் காலம்தான் இப்படி இருக்கு போல் இருக்கு, பொன் குழந்தை பிறக்கிற நேரமோ என்னவோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டுறார். ஸோ காலத்தோடைய கோலம்தான் இது. இது சஞ்சிந்தை இவ்வாறு யோசித்து அந்த குழந்தையை தாம் பாலாம் அந்த பிறந்த குழந்தையை கிரஹீத்வா அதை எடுத்துக்கொண்டு பாதையோகோ காலால் பிடிக்கிறான், அந்த குழந்தையோட 2 காலை அப்படி தூக்குறான், பிடிச்சி எடுத்துண்டு.
போதயாமாச பாஷாணே நிர்கிருணக குலபாம்சனக சா கராத் நிஸ்ருதா பாலா யயௌ ஆகாஷ மண்டலம். அடிக்கிறான், பாஷானே போதயாமாச, 2 காலை தூக்கினான், காலை பிடிச்சினான், பாறையில் ஒருங்கி ஒரு அடிக்க போகிறான். அப்படி அடிக்கிற வச்சு நிர்கிருணக, அவன் யார்? கருணைங்கிறது இல்லவே இல்லை, லவலேசம் கருணை இல்லாதவன். குலபாம்சன, குல கோடாளி, குலத்தை வேறறுக்க வந்தவன் அந்த கம்சன். சா கராத் நிஸ்ருதா பாலா, அவ்வளோதான். அந்த குழந்தை கையிலேருந்து அப்படி நழுவி போயிடுத்து, மேலே போய் அஷ்டபுஜ துர்கையாக நிற்கிறது இல்லையா அது. ஸோ எயோ ஆகாஷ மண்டலம், ஆகாஷ மண்டலத்தில் போய் அப்படியே வானத்திலிருந்து பேச போகிறது இப்போ அந்த குழந்தை. அஷ்டாதச புஜ துர்கா இல்லை, 18 புஜங்களை உடைய துர்கா தேவியாக அவள் யோகமாய இப்போ இவனுக்கு காட்சி கொடுப்பான். दिव्य रूपा तदा भूत्वा तम उवाच मृदुस्वना किं मया हतया पाप जातः ते बलवान् रिपुः. ஸோ திவ்ய ரூபா ததா பூத்வா, திவ்ய ரூபத்தோடு இருக்கா, பார்க்கறதுக்கே ரொம்ப திவ்யமாக அப்படி காட்சி அளிக்கிறா. தம் உவாச்சா மிருதுஸ்வனா, சாஃப்டான வாய்ஸில் தான் பேசுகிறான். மிருதுஸ்வனா அப்படி இனிமையாக இருக்குது, தேவியோட வாக்கு இனிமையாக இருக்குது. ஸோ அவளை அந்த கம்சனை பார்த்து சொல்கிறா, கிம்மதையா மயாகதையா பாப்ப, ஏ பாப்பியே, என்ன கொள்றதுனால என்ன ஆப்போறது? கிம் மயாகதையா, என்ன கொன்றதுனால உனக்கு என்ன ஆப்போறது? ஜாத்தகா தே பலவான் ரிப்புகு, உன்னுடைய எதிரி பிறந்தாச்சு. ஜாத்தகா, அவன் பிறந்தாச்சு உன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்கிறான் அந்த யோகமாயா. ஹனிஷ்யதி துராராத்யஹ சர்வதா த்வாம் நர அதமம் இத்யுக்த்வா சா கதா கன்யா ககனம் காமகா சிவா. ஸோ துர் ஆராத்யக, ஸோ உன்னால் ஆராதிக்க முடியாதுப்பா, நீ நினச்சா கூட அவர் அடைய முடியாது, அப்போ ஏற்பட்டவர் கிருஷ்ணர். ஸோ அவர் ஹனிஷ்யதி, உன்னை கொல்லுவார். ஸோ உன்னால் நிச்சயமாக நெருங்கவே முடியாது. ஆராதிக்கிறது என்ன அடுத்த விஷயந்தான், அதனால் உன்னால் ஆராதிக்கவே முடியாத அந்த பகவான் ஹனிஷ்யதி, உன்னை கொல்வார். சர்வதா நிச்சயமாக, துவாம் நர அதமம், நீ மனிதர்களில் நீச்சமானவன், அதனால் உன்னை அவர் கொல்லுவார். இத்யுக்த்வா சாகதா கன்யா, அவள் கிளம்பி போயிட்டா, அவ்வளோதான். ககனம் காமகா சிவா, இஷ்டம் போல எங்கும் செல்லக்கூடிய அந்த யோகமாயப்பட்டவள் சிவா, மங்கள ரூபியான அவள் சென்று விட்டாள். ஸோ கண்ணிலேருந்து மறைஞ்சு போயிட்டா அவள். कंसः तो विस्मयाविष्टः गतः निजगृहं तदा आनाय्य दानवान् सर्वान् इदं वचनम् अब्रवीत्. ஸோ விஸ்மயாவிஷ்டக கம்சகா, ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கி போயிட்டானா கம்சன். ஸோ அப்படிப்பட்டவன் நிஜகிரகம் கதக, தன்னோட வீட்டுக்கு பேலஸ்க்கு போயிட்டான். அப்போது உடனே எல்லாரையும் கூப்பிட்றான். தானவான் சர்வான் ஆனாயன வரவழைத்து, ஸோ எல்லோரும் ஆள் அனுப்பிச்சு எல்லோரும் வரணும் இங்கே, அப்படி மினிஸ்டர்ஸ் எல்லோரும் வர வச்சுட்டான். எல்லாரையும் தன்னுடைய மந்திர ஆலோசனை பண்ணுறதுக்கு கூப்பிட்டான். இதம் வச்சனம் அப்ரவீத், அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னான். बक धेनुक वत्सादीन् क्रोधाविष्टः भयातुरः गच्छन्तु दानवाः सर्वे मम कार्यार्थसिद्धये. ஸோ பகாசுரனை வரவழைக்கிறான், தேனுகாசுரனை வரவழைக்கிறான், வத்சாசுரன், இப்படி எல்லா அசுரர்களையும் குரோதாபிஷேகம், ரொம்ப கோபம். எப்படி தான் இந்த பொண்ணு வந்தது, இது வேறு தப்பிச்சு போயிடுது கையிலேருந்து, ஒன்றும் புரியலையே, அந்த குழந்தை வேறு பிறந்திருக்கான்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாளா. ஸோ இவனை கொல்லணும், எங்கேயாவது தேடி பிடிச்சி. அதனால் கோபத்தோட பயாத்துரக, பயம் வேறு இருக்குது, இன்னும் பயம் போல, எதிரி இருக்கானே இன்னும், அதனால் பயத்தோடு கூட அவளெல்லாம் வரவழைத்து கச்சந்து தானமாக சர்வே, எல்லோரும் நாலா பக்கம் போங்கோ, எல்லோரும் அவாவா இது ஒவ்வொரு இடமா போய் தேடுங்கோ. மம காரியார்த்த சித்தையே, என்னுடைய காரியம் நிறைவேறணும், அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அதை கொல்லணும், அந்த காரியம் நிறைவேறுவதற்காக எல்லாரும் நல்லா டைரக்ஷன்லையும் போங்கோன்னு சொல்கிறான். जातमात्राश्च हन्तव्याः बालकाः यत्र कुत्रचित् पूतना एषा व्रजतु अद्य बालग्नि नन्दगोकुलं. जातमात्राः च,
குழந்தை பிறந்த நேரத்தில் எந்தெந்த குழந்தை அப்போ பிறந்திருக்கோ அது எல்லாத்தையும் கொல்லணும் நீங்கள். ஹந்தவியாக எல்லாருமே கொல்லப்பட வேண்டும், அந்த குழந்தையெல்லாம் கொல்லப்பட வேண்டும். பாலகாக அந்த பாலகர்கள் எல்லா குழந்தையும் பிறந்த குழந்தைய கொல்லணும் எல்லாரும். எத்தனை குத்திரச்சிது எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல ரூபத்தில் பார்த்தாலும் எந்த பிறந்த குழந்தைய எல்லாரும் கொண்டுட்டு வாங்கும். பூதனா ஏஷா இது ஒரு காலம். இந்த பூதன் என்ன பண்ணுவா, பாலக்னி பிறந்த குழந்தையை கொல்பவளாக அத்ய நந்தகோகுலம் பிரஜத்து இவள் நந்தகோகுலத்துக்கு இவள் போகட்டும் அவளை அப்பாயின்ட் பண்ணுறான் பூதனைய. जातमात्रान् विनिघ्नन्ति शिशून् तत्र मम आज्ञया धेनुकः वत्सकः केशी प्रलम्बः बक एव च. ஸோ ஜாத்த மாத்திரான் பிறந்த குழந்தைகளை எல்லாரையும் சிஷூன் அவள் அங்கே தத்ர அந்த இடத்துல மம ஆக்ஞையா வி நிக்னந்தி என்னுடைய ஆக்ஞையினால் நான் கொடுக்குற ஆர்டர்னால் கொண்டே அப்படி வரிசையாக கொண்டுட்டே போனவன் போகிற வழியிலெல்லாம் கொண்டுட்டே போனவன் விக்னந்தி அப்படி நிக்னந்தி கொண்டே தேனுகா வத்சகா கேஷி பிரலம்பக அதே மாதிரி தான். தேனுகாசுரன் வேறு டைரக்ஷன், இவள் இப்போ பிரஜத்துக்கு போகிறா. மற்றவாளும் தேனுகாசுரன் வத்சகாசுரன் கேஷி பிரலம்பன் பகாசுரன் எல்லாருமே இந்த காரியத்தை தான் பண்ணிட்டு போகணுன்றான். सर्वे तिष्ठन्तु तत्र एव मम कार्यचिकीर्षया इति आज्ञाप्य असुरान् कंसः ययौ निजगृहं कलह चिन्ताविष्टः अतिदीनात्मा चिन्तयित्वा एव तं पुनः. ஸோ சர்வே திஷ்டந்து தத்ர ஏவ எல்லாரும் அங்கங்கே போங்கோ, எல்லாரும் அங்கே போங்கோ. மம காரிய சிகிச்சையா என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய காரியம் நிறைவேறினா அந்த ஆசையோடு நீங்கள் எல்லாரும் அங்கங்கே போங்கோ, போய் அந்த காரியத்தை பண்ணுங்கோ. இது ஆக்ஞாப்பியா இப்படி ஆர்டர் கொடுத்து விட்டு அசுரர்களுக்கு கம்சகா நிஜகிரகம் யயௌ கம்சனாகப்பட்ட அந்த கலன் அந்த வஞ்சகனாக்கப்பட்டவன் தன்னுடைய பேலஸுக்குள்ளே போயிட்டான். சிந்தாவிஷ்டக ஆனால் கவலை விடலை அவனை. கவலையோடு அதிதீனாத்மா ரொம்ப தீனமாக இருக்கான், கிருப்பணனாக இருக்கான், பாவமாக ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்கான் அவன். ஸோ சிந்தயித்துவா ஏவ தம் புனக அந்த குழந்தையே மனசில் ஓடுறது. எந்த குழந்தையா இருக்கும், எங்கே பிறந்திருப்பான், ஏதா இருப்பான்னு சொல்லிட்டு அதையே மனசுலையே நடிச்சுட்டே இருக்கானா, ரொம்ப தீனமாக இருக்கானா. महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे कंसं प्रति योगमाया वाक्यं नाम त्रयोविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ चतुर्विंशोऽध्यायः. व्यास उवाच प्रातः नन्दगृहे जातः पुत्रजन्ममहोत्सवः किं वदन्ति अथ कंसेन श्रुताचारमुखादपि. ஸோ வியாசர் சொல்கிறார். வியாசர் வந்து ஜனமேஜேட்ட பிராத்தக அடுத்த நாள் காலம்பரம் விடியறது, பொழுது விடியறது. ஸோ நந்தகிரகே ஜாத்தக புத்திர ஜென்ம நந்தனோட வீட்டில் பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு, புத்திரன் பிறந்திருக்கான் அப்படி சொல்லி பயங்கர உற்சவம், எல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்குங்க. ஸோ கிம்வதந்தி அதை கம்சேன ஸ்ருதா. ஸோ சாரமுகா சாரன்னு ஒற்றர்கள் வாயிலாக சாரமுகாதபி ஒற்றர்கள் வாயிலாக கிம்வதந்தி ஒரு ரூமர், இந்த மாதிரி பிள்ளை குழந்தை பிறந்திருக்குங்கிற செய்தி ஆகப்பட்டது. அது அங்கே வரை கம்சன் வரைக்கும் போயிடுத்து ஒற்றர்கள் மூலமாக. जानाति वसुदेवस्य दाराः तत्र वसन्तिः पशवः दासवर्गश्च सर्वे ते नन्दगोकुले. ஸோ வசுதேவஸ்ய தாராகான்னு சொன்னால் ஒரு பொண்டாட்டி தான், அது ரோஹிணி. ஸோ வசுதேவருடைய பொண்டாட்டி ரோஹிணி தத்திர வசந்திஹி அந்த இடத்துல வசிக்கிறாள். பசவக ஜானாத்தின்னு இது அறிவான், அந்த கம்சனுக்கு அது தெரியும். ஸோ தாசவர்கஷ்ட வசுதேவனுடைய தாசவர்க்கங்களும் கொஞ்சம் பேர்லாம் அங்கே போயிருக்கான்.
வசுதேவர்களுடைய தாசர்களாக அவனுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆள்கள் எல்லாமே அந்த ரோஹிணி போகிற வச்சு அவளும் கொஞ்சம் பேர் அங்கே போயிருக்கா. பசவக அவர் வசுதேவர் பசுக்களை எல்லாமே நந்தன்ட்ட தான் ஒப்படைச்சிருக்கார். தான் வந்து ஜெயிலுக்கு போகிற வச்சு எல்லாத்தையும் நந்தன் கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கார். ஸோ பசவக தாசவர்கக எல்லாரையும் சர்வேதே நந்தகோகுலே எல்லா நந்தகோகுலத்தில் எல்லாரும் இருக்கா. ஜானாதி இதை அறிவான். जानाति वसुदेवस्य दाराः तत्र वसन्ति पशवः दासवर्गश्च सर्वे ते नन्दगोकुले तेन शङ्कासमाविष्टः गोकुलं प्रति भारत नारदेन अपि तत्सर्वं कथितं कारणं पुरा गोकुले ये च नन्दाद्याः तत्पत्न्यश्च सुर अंशजाः देवकी वसुदेवाद्याः सर्वे ते शत्रवः किल. ஸோ தேன சாமாவிஷ்டாய் கரெக்டு. ஒரு வேளை அங்கே தான் இருக்கும். ஒற்றர்கள் வேறு வந்து சொல்லிட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு நந்தங்க வீட்டில் உடனே இவனுக்கு அதை 1+1=2ன்னு ஒரு சேர்த்து பார்க்குறான். அவன் ஏற்கனவே நந்தனோட வசுதேவரோட பொண்டாட்டி வேறு அங்கே இருக்கா. அதுக்கு இதனால சந்தேகம் வருது அவனுக்கு. கோகுலம் பிரதி கோகுல விஷயத்தில் அங்கே பிறந்திருக்கிறது நம்ம கொள்றவனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பாரதனா யார்? ஜனமே ஜெயா வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க. ஹே ஜனமே ஜெயா, இப்படி கம்சனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நாரதே போய் தத் சர்வம் கதிதம். நாரதர் வேறு சொல்லிருக்கார், கோகுலத்தில் தான்ப்பா எல்லாரும் பிறந்திருக்கா, அந்த தேவர்கள் எல்லாமே அங்கே பிறந்திருக்கான்னு வேறு நாரதர் வேறு சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ நந்தாத்யாக தத் பத்னியஷ்ட சுர அம்சஜாக நந்தன் முதலியவர்கள் அவருடைய மனைவிகள் எல்லாருமே தேவர்களுடைய அம்சமாக வந்திருக்கிறார்கள்னு நாரதேன கோகுலே ஏச்ச கோகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தேவகி வசுதேவ ஆத்யாக தேவகி வசுதேவர் எல்லாருமே சர்வேதே சத்ரவக கில எல்லாருமே தேவர்களோட அம்சம், எல்லாருமே உன்னோட எதிரி தானப்பா அப்படின்னு நாரதர் வேற சொல்லிட்டு போயிருக்காரே அப்படின்னு நினைக்கிறான். इति नारद वाक्येन बोधितः असौ कुल अधमः जातः कोपमना राजन् कंसः परम पापकृत्. ஸோ இது நந்த வாக்கியேன போதித்தக. ஸோ நந்தனுடைய வாக்கியத்தினால போதித்தக அசௌ அப்போது நாரத வாக்கியன நாரதருடைய வாக்கியத்தினால இப்படி தூண்டி விட்டுருக்காரு. நாரதர் வந்து தூண்டி விட்டுட்டு போயிட்டார். ஸோ அப்படி அவர் புத்தி சொல்லப்பட்ட அந்த கம்சன் குல அதமக குலத்திலே கேடுகட்டவன் அவன். அந்த உக்ரசேன குலத்துக்கே கேடு வருத்தக்கூடிய அந்த கம்சன் ஜாத்தக கோபமனா ரொம்ப கோபம் வந்துருது. இதை கேட்ட உடனே அந்த குழந்தை அங்கே பிறந்திருக்கு, பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு நந்தன் வீட்டில் கோபம் வந்துருது. ஹே ராஜன், கம்சக பரம பாபகிருத்து. ஸோ கம்ச பரம பாபியாகப்பட்ட அவன் மிகுந்த கோபத்தை அடைந்தான். பூதனா நிகதா தத்ர கிருஷ்ணேன அமித தேஜசா வகக வத்சாசுரச்சாபி தேனுகஷ்ச மகாபலக. ஸோ பூதனா நிகதா தத்ரா. இப்போ கதையை சொல்லிட்டு இருக்கார், வியாசர் சொல்லிட்டு இருக்கார். எப்பா ஜனமேஜயா கேளு, இப்படி அங்கே கொல்ல போன பூதனே கொல்லப்பட்டாள், பூதனே செத்தா. கிருஷ்ணரால் கொல்லப்பட்டாள். அமித தேஜஸா அளவில்லாத தேஜஸ், அளவில்லாத பல பராக்கிரமுடைய கிருஷ்ணர் குழந்தையிலேயே அந்த பூதனையை அப்படியே பாலை குடிக்கிற வச்சு உயிரையும் சேர்த்து குடிச்சுவிட்டார் இல்லையா. ஸோ பகன் கொல்லப்பட்டான், வத்சாசுரனை கொன்றார், தேனுகாசுரன் மகாபலம்புரித தேனுகாசுரன் எல்லாருமே அந்த கிருஷ்ணரால் அங்கு கொல்லப்பட்டார்கள். प्रलम्बः निगतः तेन तथा गोवर्धनः धृतः श्रुत्वा एतत् कर्म कंसः तु मेने मरणम् आत्मनः. ஸோ பிரலம்பனையும் கொன்றார். பிரலம்பன் செத்து போனான். கோவர்தனக திருத்தக பகவான் கையினால கோவர்தன மலையை தூக்கிட்டார், ஒத்த வரல தூக்கிட்டார். எல்லாம் நியூஸ் போகிறது கம்சனுக்கு. உடனே அதெல்லாம் கேட்டு சுத்வா ஏத்தத்து இதெல்லாம் கேட்டு கர்மா இந்த காரியத்தெல்லாம் கேட்டு கம்சன் மேனே மரணம் ஆத்மனக, ஓ இவன் தான் நம்முடைய மரணம், இவன் தான் நம்முடைய மரணத்துக்கு பிறந்திருக்கான் போல் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சு விடுறது.
तथा विनिहतः केशी ज्ञात्वा कंसः अतिदुर्मनाः धनुर्यागमिषेण आशु तौ आनेतुं प्रचक्रमे. ஸோ கேஷியும் கொல்லப்பட்டான். கேஷி வீநகத்தக நன்றாக கொல்லப்பட்டான் கேஷி. ஸோ இதை அறிஞ்ச உடனே அதிதுர்மனாக ரொம்ப வேதனை அடைஞ்சான். ஐயோ இப்போ ஏற்பட்ட ரைட் ஹேண்டாக இருந்தான் இந்த கேஷி, அவனையும் கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துர்மனா ரொம்ப வேதனை அடைந்த கம்சன் தனுர்யாகம் விஷேன ஒரு தனுர்யாகம் நடக்க போகிறது, மதுரையில் ஒரு தனுர்யாகம் நடத்த போகிறேன், அந்த வில்லை யார் உடைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷன்னு தியாஜ்யம் ஒரு காரணம், அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு தௌ அந்த பலராமனையும் கிருஷ்ணரையும் ஆனேதும் பிரச்சக்கிரமே அங்கே வரவழைப்பதற்கு ஏற்பாடு செய்தான். அக்ரூரம் பிரேஷயாமாச क्रूरः पापमतिः तदा आनेतुं रामकृष्णौ च वदाय अमितविक्रमौ. பாபமதிகின்ற பாபமே புத்தியில் இருக்கக்கூடிய அந்த கம்சன் क्रूरனான அவன் அந்த கம்சன் அக்ரூரம் பிரேஷயாமாச அக்ரூரரை அனுப்பித்தான். இந்த குரூரனான கம்சன் அக்ரூரர் மந்திரியை அவனை அங்கே அனுப்புகிறான் கூட்டின்னு வரத்துக்கு. ஆனேத்தும் ராமகிருஷ்ணவுச்ச ராமரையும் பலராமரையும் கிருஷ்ணரையும் கொண்டு வருவதற்காக வதாய எதுக்கு கொண்டு வரணும் கொல்லறதுக்கு. அமித விக்ரமம் ரெண்டு பேருக்குமே அசாத்தியமான விக்ரமம் பராக்கிரமம் உண்ட அந்த ராமகிருஷ்ணர்களை அவன் அக்ரூரை அனுப்பிச்சு வரவழைத்தான். रथम् आरोप्य गोपालौ गोकुलात् गान्धिनी सुतः आगतः मथुरायां तु कंस आदेशे स्थितः किल. ஸோ காந்தினி சுதக காந்தினியோட பிள்ளை, அவன் அம்மா பேர் காந்தினி. ஸோ காந்தினியோட பிள்ளையாகப்பட்ட அக்ரூரர் கோகுலத்தில் இருந்து கோபாலவ் ரதம் ஆரோப்பிய அந்த கோபாலர்களை யார் பசுக்களை மேய்க்கக்கூடிய ராமரையும் பலராமரையும் கிருஷ்ணரையும் ரதம் ஆரோப்பிய ரதத்தில் ஏற்றிக்கொண்டார். மதுராயாம் ஆகதக மதுரைக்கு கூட்டின்னு வந்துட்டார். அவ்வளோதான் போனார் மதுரைக்கு. அவர் ரெண்டு பேரும் அழிச்சுன்னு வந்துட்டார். கம்ச ஆதேஷே ஸ்திதக கம்சனோட ஆர்டரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார். எந்த மறுப்பும் சொல்லலை. கொல்றதுக்கு கொண்டு வரார் தெரியும், அக்ரூருக்கு தெரியும் இவர் நல்ல விஷயத்துக்காக கொண்டு வரலை, ஏமாத்துறதுக்கு தான் இந்த தனுர்யாகம்னு சொல்லி ஏமாற்றி தான் கொண்டு வரார். எல்லாம் தெரிஞ்சாலும் கம்சனுடைய ஆர்டரை மீற முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டரில் நின்று கொண்டு அவர் ரெண்டு பேரும் அழிச்சுன்னு வந்தார். तौ आगत्य तदा तत्र धनुर्भङ्गं चक्रतुः हत्वा अथ रजकं कामं गजं चाणूरमुष्टिकम्. அவ்வளோதான். தௌ ஆகத்திய அந்த பலராமனும் கிருஷ்ணரும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல தனுர்பங்கம் முதல்ல தனுஷை உடைச்சா, அங்கே இருக்கிற தனுரை நல்லா உடச்சி எல்லாரும் போய் காவலர்களாம் அடித்து விரட்டிவிட்டா. அதை முதல்ல பண்ணினா சக்கரத்துக்கு செய்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இஷ்டம் போல் காமம் இஷ்டம் போல் ரஜகம் ஹத்வா அந்த இது வண்ணான் துணியெல்லாம் தரமாட்டேன் நானே, உடனே அந்த நிமிஷமே அவனை கொன்று ஹத்வா. அதுக்கப்புறம் கஜம் அந்த யானை குவலாப்பிடைய யானை கொண்டான். சாணூர முஷிக சாணூரர்கள் என்ற மல்லர்களை கொன்றார்கள். வரிசையாக அந்த லீலையெல்லாம் பண்ணினாவா. शलं च तोषलं चैव निजगान हरिः तदा जगान कंसं देवेशः केशेषु आकृष्य लीलया. இந்த மல்ல சாணூர்கள் மட்டுமில்லை, மற்ற மல்ல வீரர்கள்லாம் கொண்டு வச்சா அந்த மல்ல வீரர்கள் பேர் தான் ஷலன் தோஷலன் அப்படிங்கிற மல்ல வீரர்களையும் திருப்பி ஹரி கொள்கிறார். ஸோ பெரிய மெயினான அசுரர்கள் சாணூர முஷ்டிகர்கள். அதுக்கு கீழே உள்ள ஆர்டரில் இருக்கக்கூடியவா இந்த ஷலன் தோஷலன் இவாள் எல்லாரும் அவளையும் கொண்டார் பகவான் கிருஷ்ணர். கம்சம் ஜகான அதுக்கப்புறம் கம்சனையும் கொண்டுட்டார். தேவேஷக தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான பகவான் கேஷேஷு ஆக்ரிஷ்ய அப்படி தலை முடியை பிடிச்சி இழுத்து பால்கனியில் உட்காண்டிருந்தவனை கீழே தூக்கி போட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து சவிட்டி கொண்டார் இல்லையா, அப்படி லீலையா விளையாட்டாக கொன்றார்.
जगान हरिः तदा जगान कंसं देवेशः केशेषु आकृष्य लीलया पितरौ मोचयित्वा अथ गतदुःखौ चकारः उग्रसेनाय राज्यं तद् ददौ अरिनिषूदनः. ஸோ அம்மா அப்பாவை யார் வசுதேவரையும் தேவகியும் ஜெயிலில் போட்டிருந்தான். அவளை விடுவித்தார் பகவான் வந்து விடுவிக்கிறார். கத துக்கௌ அவளுக்கு துக்கம் நீங்கியவர்களாக சகார செய்தார். அவளுடைய துக்கத்தை நீக்கினார். அவளை ஜெயிலிருந்து விடுவிச்சு அவளுடைய துக்கத்தை நீக்கினார். உக்ரசேனாய ராஜ்யம் தது அந்த ராஜ்யத்தை அந்த கம்சன் ஆண்ட அந்த ராஜ்யத்தை மதுரா ராஜ்யத்தை உக்ரசேனருக்கு அப்பாவுக்கு. ஸோ அப்பாவை ஜெயிலில் போட்டுட்டு கம்சன் ஆட்டம் ஆண்டுருக்கான். ஸோ கம்சனுடைய அப்பாவான உக்ரசேனருக்கே அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தார். அரிநிஷூதனக எதிரிகளை கொல்பவரான நிஷூதனம்னு இது டுக்கில். ஸோ எதிரிகளை வாட்டக்கூடிய எதிரிகளை கொல்பவரான அந்த பகவான் கிருஷ்ணர் அந்த ராஜ்யத்தை கம்சன்றது கொன்று அதை பிடுங்கி அதை உக்ரசேனரிடம் தந்தார். वसुदेवः तयोः तत्र मौञ्जी बन्धनपूर्वकं कारयामास विधिवत् व्रतबन्धं महामनाः. ஸோ விரதபந்தம்னு ஒரு விரதம், அதாவது பூணல் ஃபங்க்ஷன். ஸோ மௌஞ்சி பந்தன பூர்வகம், அதாவது மிஞ்சி புல்லெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மிஞ்சி புல்லை வயிற்றில் இடுப்பில் கட்டுவாளியா ஒரு கயிறு கட்டுவாளே, அந்த மிஞ்சி புல்லெல்லாம் கட்டி தானே அது குழந்தைக்கு உபநயனம் போடுவாள். ஸோ அதோடு கூடிய அந்த விரதபந்தம் என்று விரதத்தோடு கூடிய அந்த உபநயன சம்ஸ்காரத்தை வசுதேவக தயோகோ அந்த ரெண்டு பேருக்கும், தயோகோன்னா ரெண்டு பேர், கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் அந்த உபநயன சம்ஸ்காரத்தை காரையாமாச செய்வித்தார். அப்போ எல்லாரையும் வாத்தியாரெலாம் கூப்பிடணும், எல்லாரையும் கூப்பிட்டு அதை செய்வித்தார். அந்த குழந்தைக்கு பூணல் போடுற ஃபங்க்ஷன் விதிவத்து எப்படி சாஸ்திரம் சொல்கிறதோ அதுபடி பண்ணினார். மகாமனாகா மகா மனசுன்னு மகாத்மாவான அந்த வசுதேவர் அதை செய்வித்தார். उपनीतौ तदा तौ तु गतौ सान्दीपन आलयं विद्याः सर्वाः सम् अभ्यस्य मथुराम् आगतौ पुनः. उपनीतौ तदा तौ அவளுக்கு உபநயனம் ஆயிடுத்து. உபநீத்தம்னா உபநயனம் ஆயிடுத்து. ஸோ அவள் ரெண்டு பேரும் கதௌ சாந்தீபன் ஆலயம், சாந்தீபனி முனிவரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே குருகுலத்துக்கு அங்கே போய் தானே படிக்கணும். ஸோ சாந்தீபனோட ஆசிரமத்துக்கு அவருடைய வீட்டுக்கு போனார்கள். சர்வாகா வித்யாகா எல்லா வித்தியைகளும் 64 கலைகளையும் ஒரே 64 நாளில் சம் அபியசியா நல்ல அபியாசம் பண்ணி படிச்சுட்டு மதுராமாகதோ புனக மீண்டும் மதுரைக்கு வந்து சேர்த்தார்கள். जातौ 12 वर्षीयौ कृतविद्यौ महाबलौ मथुरायां स्थितौ वीरौ सुतौ आनकदुन्दुभेः. ஸோ 12 வருஷீயौ ஜாத்தௌ இப்போ 12 வயசு ஆகிடுது. ஸோ உபநயனம்லாம் ஆகிடுது, 12 வயசு ஆகிடுது. கிருத்தவிதௌ மகாபல வித்யவுன்னு வித்யாலாம் கற்றுண்டாச்சு, 12 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. மகாபலசாலிகளான ராமகிருஷ்ணர்கள் மதுராயாம் வீரௌ ஸ்திதௌ மதுரையில் இருக்காவா, மதுரையில் அப்பா அம்மா கூடயே இருக்கா அங்கே இருக்கக்கூடியவர்கள். சுதௌ ஆனகதுந்துபேகே ஆனகதுந்துபி என்று சொல்லக்கூடிய வசுதேவருடைய குழந்தைகள் வீரர்களாக மதுரையில் வசித்தார்கள். மாகதஸ்தோ ஜராசந்தக ஜாமாத்ரு வத துக்கிதக கிருத்வா சைன்ய சமாஜம் ச மதுராம் ஆகதக புரீம். ஸோ ஜராசந்தன் இருக்கான் இல்லையா, மகத ராஜா, மாகதகன் இது மகத நாட்டின் ராஜாவான ஜராசந்தன். ஜாமாத்ரு வத துக்கிதக அவனுடைய மாப்பிள்ளை தான் கம்சன். ஸோ மாப்பிள்ளையோடு சாவு ஆயிடுது.
ஸோ பொண்கள் வந்துடுற அவனுடைய 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த கம்சனுக்கு. அவன் அந்த 2 பொண்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அப்பா இந்த கிருஷ்ணன் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை கொண்டுட்டா அப்படின்னு கேட்டுட்டு மாப்பிள்ளையோட வதம் ஆகிடுதுன்னு கேட்டு சைன்ய சமாஜம் கிருத்வா பெரிய சேனையை அழிச்சுட்டான், கூட்டுண்டான். பெரிய சேனை ஃப்ரெண்டு தன்னோட சேனையே பெருசு சமாஜம்னு எல்லாரையும் கூட்டின்டான், எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிண்டு மதுராமாகதக புரி மதுராபுரிக்கு வந்தான், படையெடுத்து வந்தான். स 17 तु कृष्णेन कृतबुद्धिना जितः सङ्ग्राममासाद्य मधुपुर्यां निवासिना. ஸோ 17 வாரம் 17 முறை, வாரம்னா முறை 17 தடவை சண்டைக்கு வந்தான். கிருத்தபுத்தினா கிருஷ்ணேன கிருஷ்ணர் வந்து ஒரு மனசில் ஒரு முடிவு எடுத்துட்டார். எப்படிப்பட்ட முடிவு? அவனுடைய சேனையை மட்டும் அழிக்கணும், கம்சனை இவன் நம்ம ஜராசந்தனை அழிக்கக்கூடாது அப்படின்னு மனசில் ஒரு டிசிஷனோடு நிற்கிறார் கிருஷ்ணர். அதனால தான் பலராமன் அவனை பிடிச்சி வச்சு கொல்ல போகிறேன்னு சொன்ன கூட விட்டுடுங்கிறார். ஏன்னா பார அவதாரணம் பண்ணணும்னு சொன்னான்னு ஜராசந்தனோட பெரிய சேனையை அழிக்கணும். அவன் ஜராசந்தன் உயிரோடு இருந்தால் தான் திருப்பி சண்டைக்கு வருவான். அதனால கிருத்தபுத்தினா கிருஷ்ணேன அப்படி சங்கல்பம் பண்ணின கிருஷ்ணரோட இவன் சண்டை போட்டு சங்கிராமம் சிதக போகிற ஜெயிச்சான். ஏன்னா அவன் ஜெயிச்ச மாதிரி காட்டுறான். ஏன்னா ஜராசந்தனுக்கு ஜெயித்த கொடுத்த மாதிரி அவனோட சேனையை மட்டும் அழிச்சுட்டு அவனை விட்டுடுறார். அப்படி ஆசாத்திய மதுபுரியாம் நிவாசினா. ஸோ மதுபுரியில் இருக்கக்கூடிய, மதுபுரிங்கிறது எனது மதுரா நகரத்தை தான் சொல்கிறதுங்க. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரால் அவன் வந்து ஜெயித்த மாதிரி காட்டினான். ஸோ சேனையெல்லாம் மொத்தமாக போயிடுத்து. ஜராசந்தன் தன்னை விட்டு ஆக்சுவலாக கிருஷ்ணர் தான் ஜெயிச்சான்னு எடுக்கணுங்க. ஜிதக மதுராபுரியாம் நிவாசினா அப்படின்னு எடுக்கணும். கிருஷ்ணரால் ஜெயிக்கப்பட்டார்னு சேனையை ஜெயிச்சார், அவனை போகிறதுன்னு விட்டார். அப்போவே அவன் மகதராஜர் யார்? ஜராசந்தன் புலம்புவன், எப்பா என்னை இப்படி எல்லாம் சேனையெல்லாம் அழிச்சு என்னை வெக்கமாக இருக்குது எனக்கு இப்படி வரத்துக்கேன்னு சொன்ன உடனே கூட மற்றவாள்லாம் இல்லை நீ திருப்பி சண்டைக்கு போன்னு தூண்டி விடுவா இல்லையா, பாகவத்தில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ கிருஷ்ணரால் ஜெயிக்கப்பட்டான்னு எடுக்கணும். पश्चाच्च प्रेरितः तेन स कालयवन अभिदः सर्वं म्लेच्छ अधिपः शूरः यादवानां भयङ्करः. ஸோ பஷாத் அதுக்கப்புறம் என்னாச்சு? 18வது முறைக்கு சண்டைக்கு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா ஜராசந்தனை. அதே சமயத்தில் பிரேரிதக தேன அந்த ஜராசந்தனால் தூண்டப்பட்ட காலயவனன் வரான். காலயவனன் யாருன்னு சொன்னால் மிளேச்ச அதிபதிக. மிளேச்சன்னு சொன்னால் இந்த காலத்தில் முஸ்லீமோட ஈக்குவலண்ட்டு தான். ஸோ அந்த மிளேச்சர்களுக்கெல்லாம் அதிபனாக ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்த காலயவனன் அவன் கோடியான படைகளை தூக்கின்னு வரானவன். ஸோ யாதவானாம் பயங்கரக யாதவர்களையெல்லாம் பயப்படுத்துகிற விதத்தில் பெரிய ஒரு படையோடு காலயவனன் சண்டைக்கு வரான் இந்த மதுராபுரியில். श्रुत्वा यवनम् आयान्तं कृष्णः सर्वान् यदुत्तमान् आनाय च तथा रामम् उवाच मधुसूदनः. ஸோ யவனம் ஆயாந்தம் ஸ்ருத்வா யவனன் வந்திருக்கான், சண்டைக்கு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறார்? யதூத்தமான் சர்வான் யாதவர்கள் எல்லாரையும் பெரியவர்கள் எல்லாம் முதல்ல கூப்பிட்டு ததா ஆனாயனா எல்லாரையும் வரவழைக்கிறார், ஒரு மந்திராலோசனை பண்ணுறார். ஏன்னா காளையவனன் சண்டைக்கு வரார். இப்போ காளையவனோடு யாதவ படைகள் மோதின்னு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து அந்த ஜராசந்தன் சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுறது? எப்படி யாதவர்களை ரட்சிக்கிறது? அப்போ அந்த 2 பக்கமும் படை வந்தானே காப்பாற்ற முடியாது, கஷ்டம். அதை யோசித்தார். அதனால ததா ராமம் உவாச்ச மதுசூதனகா மதுவை கொன்ற அந்த பகவான் கிருஷ்ணர் பலராமனை கூப்பிட்டு சொன்னார். भयं नः अत्र समुत्पन्नं जरासन्धात् महाबलात् किं कर्तव्यं महाभाग यवनः समुपैति वै.
ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் பலராமனை பார்த்து, நமக்கு இப்போ பயம் ஏற்பட்டு கொடுத்தே, இப்போ ஒரு பயமாக இருக்கே. ஏன்னா அந்த பக்கத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்கு, அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை, மக்களை எல்லாம் காப்பாற்றணுமே ரெண்டு பக்கமும் வரும்போது. ஸோ உத்பன்னம் இப்போ ஏற்பட்டு கொடுத்து, ஜராசந்தாத் மகாபலாத், ஜராசந்தன் எப்போ வருவனோ தெரியாது, அப்படியே மகாபலம் பொருந்தி அவனை நினச்சி நமக்கு ஒரு பயம் வந்திருக்கு. மகாபாகியமுடைய பலராமா, கிம் கர்த்தவியம், இப்போ என்ன பண்ணணும்? எவனக சம்முபைத்தி, இப்போ எவனப்படம் வேற வந்துருத்தே, இங்கே வந்து சேர்ந்துருத்தே, என்ன பண்ணலாம்னு கேட்குறேன். वयं नः अत्र समुत्पन्नं जरासन्धात् महाबलात् किं कर्तव्यं महाभाग यवनः समुपैति वै प्राणत्राणं प्रकर्तव्यं त्यक्त्वा गेहं बलं धनं सुखेन स्थीयते यत्र स देशः खलु पैतृकः सदा उद्वेगकरः कामं किं कर्तव्यः कुल उचितः. ஸோ என்ன சொல்கிறேன், சுகேன ஸ்தீயதே யத்ரா, சுகமாக எங்கே இருக்கோமோ, ச தேசக கலு பைத்ருக்கக. பைத்ருக்ககன்னு சொன்னா பிதா வழியில் வரப்பட்ட சொத்து, பித்ரார்ஜித சொத்து தான் பைத்ருக்க சொத்துன்னு சொல்கிறது. இப்போ ஒரு ஊரில் நம்ம இருக்கோம்னா வழி வழியாக நம்ம முன்னோர்கள் அந்த ஊரில் இருக்கா, சேஃபாக இருக்கான்னு அர்த்தம். அப்படி சேஃபாக இருக்கிற ஊர், அது எப்போ சேஃபாக இருக்கோம்னா நமக்கு வந்து அந்த சுகத்தை கொடுக்கணும். அந்த ஊரில் இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வராமல் சுகமாக இருந்தால் தான் அந்த ஊரில் வழி வழியாக இருப்பான், இல்லாட்ட ஊரை விட்டு ஓடி இருப்பான். ஸோ அதுதான் பைத்ருக்க தேசம். இப்போ மதுராபுரி அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் இருந்த ஊர், அது சுகத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ சதா உத்வேககரக, இப்போ ஆபத்து வந்துருதுன்னு என்ன பண்ண முடியும்? அது பைத்திருக்க சொத்துன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க முடியுமா ஆபத்து வர நேரத்தில்? ஸோ உத்வேககரக, அப்படி உத்வேகம் வரும்போது, ஆபத்து ஏற்படும் போது அதே ஊரில் காமம் கிம் கர்த்தவியக குல உச்சிதக, அந்த குலத்துக்கு, நம்முடைய குலத்தை காப்பாற்றணும், குலத்துக்கு நன்மையானதை நினைக்கணும், அதுக்கு உச்சிதமானதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அப்புறம் தெக்துவா கேகம் பலம் தனம், அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வழி கிடையாது. இந்த குலத்துக்கு உச்சிதமான காரியம் என்னன்னு பார்த்தா, ஆபத்து சூழ்ந்த போது அது பைத்திருக்க சொத்துன்னு அந்த ஊரில் உட்காந்துருக்கப்படாது, கிளம்பணும் வெளியில். எல்லா வீடு வாசல் பலம், நம்முடைய சேனை தனம் பொருள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு, தெக்துவா விட்டுட்டு, பிராணத்திராணம் பிரகர்த்தவியம், பிராணனை ரட்சிக்கணுமே. இப்போ இந்த ஊர்லேயே குடியிருக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு கேட்குறாரு நம்ம பலராமனை பார்த்து. शैलसागर सान्निध्ये स्थातव्यं सुखम इच्छता यत्र वैरिभयं न स्यात् स्थातव्यं तत्र पंडितैः. எங்கே மலை அடி வாரத்துக்கு ஓடி போயிடணுங்கிறார். ஷைல சாகர இல்லாட்டா கடற்கரை நோக்கி ஓடி போயிடணும், அங்கெல்லாம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், எவனும் வரமாட்டான்னு ஒரு தைரியமாக இருக்கலாம். அதனால ஷைல சாகர சாநித்தியே, மலை அடிவாரத்துலையோ எங்கேயாவது தப்பிச்சு ஓடிக்கலாம், மலை மேலே ஏறிடலாம். இவன் கீழே அடிவாரத்தில் சண்டை போட வந்தானா டக்குன்னு மலை மேலே ஏறியாவது தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா சொல்லலாம். ஸோ சாகர கடற்கரையில் இருந்தால் கடலுக்குள்ளே போய் ஏதாவது தப்பிச்சிக்கலாமா அப்படிங்கிற ஐடியா இருக்குது அவருக்கு. ஸோ சாநித்தியே, ஆக்சுவலாக துவாரகை நகரம் வந்து கடற்கரையில் தான் பண்ணப்பட்டிருக்கு, பின்னாடி கடலில் மூழ்கி போச்சு. முதல்ல இந்த கதையில் வரும்படி அப்படி தான் சொல்கிறார் அவர். சாகர சாநித்திய, சாகரத்துக்கு ஃப்ரண்ட்டில் துவாரகையில் அந்த பட்டணத்தை உண்டாக்கிக்கலான்னு அவரோட ஐடியா. ஸ்தாத்தவியம் சுகமிச்சதா, நமக்கு சுகம் வேணும்னா எதா மலையடி வாரத்துலையோ இல்லை கடல் பக்கத்துலையோ கடற்கரை பக்கத்துலையோ எங்கேயா போய் ஓடி போயிடணும். எத்தனை வைரிபயம் நசியாத்து, அங்கே தான் பகையாளி வரமாட்டான். ஏன்னா இங்கே நமக்கு என்ன வச்சு கிடக்கு, ஒரு சொத்து சுகமெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஓடி போயிடுவேனாம். சியாத்து ந சியாத்து, வைரிபயம் கிடையாது, விரோதி வரமாட்டா. ஸ்தாத்தவியம் சத்திர பண்டிதைகி, அறிவாளிகள் அந்த மாதிரி இடத்த தான் போய் அடைக்கலம் புகணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். शेषशय्यां समाश्रित्य हरिः स्वपिति सागरे तथा एव च भयात् भीतः कैलासे त्रिपुर अर्दनः तस्मात् न अत्रैव सातव्यम् अस्माभिः शत्रुतापितैः. இதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறார் அவர். பாத்தியா, நீ அனந்தன் என்ன பண்ணுற, சேஷசாயி அனந்தன் மேலே இருக்கக்கூடிய அந்த பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறார் பார்த்தியானா, அவர் வந்து கடலுக்குள்ளவே படுத்துக்கிட்டார், சேஃபாக கடலில் இருக்கார், யாரும் வரமாட்டா சொல்லிட்டு. ஸோ சேஷசையாம் சமாஸ்ரித்திய, அதை ஆசிரமாக கொண்டு பகவான் கடலுக்குள்ளே படுத்துட்டு கிடக்கார், ஹரி அங்கே தூங்கிட்டு இருக்கார். அதே மாதிரி கைலாசத்தில் பார்த்தா மலை மேலே போய் உட்காந்துட்டார்,
யார் கைலாசத்தில் திரிபுர அர்த்தனக திரிபுரத்தை எரித்த அந்த பகவான் சிவன் பயாத்து பீத்தக மற்ற இடத்துலாம் பயம் இருக்குன்னு சொல்லிட்டு மலை மேலே போய் அவர் மலைவாசத்தில் பண்ணிட்டு உட்காந்துட்டார். அவர் சேஃபாக இருக்கார். அதனால நம்மளும் அது மாதிரி அத்திரையேவ ஸ்தாத்தவை இங்கே இருக்கப்படாது. இந்த மதுரை நகரில் ரொம்ப ஆபத்து சூழ்ந்து போச்சு, இனிமேல் இங்கே இருக்கப்படாது. அஸ்மாபிகி சத்ரு தாபித்தகி சத்ருக்களெல்லாம் வாட்ட போகிறான். இந்த பக்கம் காளையவனன், அந்த பக்கம் ஜராசந்தன், தேவையே இல்லை, இந்த தப்பிக்கிற இடத்துல வந்து ஓடி போயிடலாம்னு சஜஷன் கொடுக்குறார். द्वारवत्यां गमिष्यामः सहिताः सर्वे एव वै कथिता गरुडेन अद्य रम्या द्वारवती पुरी रैवत अचल सान्निध्ये सिन्धुकूले मनोहरा. ஸோ துவாரவதிக்கு போகலாம், கமிஷ்யாமக போகலாம், நம்மளாம் சகிதாக சர்வே எல்லாரையும் கூட்டின்னு போயிடலாம், துவாரவதிக்கே போயிடலாம், அந்த பட்டணத்துக்கே போயிடலாம். கதிதா கருடேன அத்ய ரம்யா துவாரவதி புரி. கருடன் சொல்லியிருக்கான் என்கிட்ட, ரொம்ப ரம்யமாக இருக்குது அந்த துவாரகை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கருடன் என்கிட்ட சொல்லியிருக்கான். ரைவத அச்சல சாநித்தியம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ரைவத மலை பக்கத்தில் இருக்குது. ரைவத மலை பக்கத்தில் இருக்கக்கூடியது, அந்த சாநித்தியத்தில் இருக்கக்கூடியது. சிந்து கூலே கடலோட கரையிலாங்கிறார் அவர். துவாரந்தி பட்டணம் அந்த டைமில் கடலோட கரையில் தான் இருக்குது. கடற்கரையில் சிந்து கூலே கடற்கரையில் மனோகரமாக அந்த துவாரகை பட்டணம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கருடன் எங்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால நம்ம அங்கே போகலாம்னு கிருஷ்ணன் சொல்கிறார். कूले व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं तथ्यं सर्वे यादवपुङ्गवाः गमनाय मतिं चक्रुः सकुटुम्बाः सवाहनाः शकटानि तथा उष्ट्राश्च वाम्यश्च महिषाः तथा. ஓகே, ஸோ வியாசர் கதை கண்டினியூ பண்ணியிருக்கார். வச்சனம் தத்ஸ்ருத்வா கிருஷ்ணனுடைய இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறா. தத்தியம்னு ரொம்ப பொருத்தமாக உள்ளது உள்ளபடி அழகாக சொல்லியிருக்கார். தத்தியமான அதாவது யதாவத்தாக உள்ளபடி சொல்லியிருக்கார் அவர். சர்வே யாதவ பொங்கவாக சிறந்த யாதவர்கள்லாம் அவர் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ்லேயே உண்டாக்கியிருக்கார். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் எல்லோரும் ஒத்துண்டாத. ஸோ எல்லா யாதவ சிறந்தவர்களும் மதிம் சக்ருகு கமனாய போகலாம், துவாரகை பண்ணுறதுக்கு எல்லோரும் கிளம்பி போயிடலாம். ச குடும்பாக ச வாகனாக, நம்மள்கிட்ட வண்டி, அந்த மாட்டு வண்டி எல்லாம் இருக்கே, அந்த வண்டி அந்த குடும்பம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு அங்கே போயிடலாம். ஷகட்டானி ததா உஷ்ட்ராஷ்ச, ஸோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உஷ்ட்ரா ஷகட்டானி, உஷ்ட்ரம்னா கேமலால் இழுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தால் இழுக்கக்கூடிய வண்டிகள். அப்புறம் வாமியான்னு சொன்னால் பெண் குதிரைகள். வாமிங்கிறது வாஜிங்கிறது ஆண் குதிரை, வாமிங்கிறது பெண் குதிரை. வாமியஷ்சா அதாவது குதிரை வண்டி. அப்புறம் மகிஷாகான எருமைகளோட அதால் சூட்டப்பட்ட வண்டி. இந்த வண்டிகளெல்லாம் எடுத்துட்டு நம்ம அங்கேயே போயிடலாம், துவாரகைக்கே போகலான்ட்டு எல்லாரும் நினைக்கிறான். धनपूर्णानि कृत्वा ते निर्ययुः नगरात् बहिः रामकृष्णौ पुरस्कृत्य सर्वे ते सपरिच्छदाः. எல்லா பணத்தையும் எடுத்துட்டா. கையில் இருக்கிற சொத்து, மெயின் சொத்துன்னு பார்த்தானா அவளுடைய பசுக்களே பெரிய சொத்து. ஸோ அதெல்லாம் பணங்களெல்லாம் எடுத்துட்டு நிர்யயுகு நகராத்து மதுரா நகரத்தை விட்டு எல்லாரும் கிளம்பி வெளியில் போனாள். பகிஹி ராமகிருஷ்ணா புரஸ்கிருத்தியா, முன்னாடி ஃப்ரண்டில் ராமரையும் பலராமனையும் கிருஷ்ணரையும் அழிச்சுட்டு சர்வேதே பரிச்சதாக ஓனர்ஷிப், தங்கிட்ட என்னெல்லாம் தன்னுடைய ஓனர்ஷிப்பில் இருக்கோ எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியே கிளம்பினார்கள். अग्रे कृत्वा प्रजाः सर्वाः चेलुः सर्वे यदुत्तमाः कतिचित् दिवसैः प्रापुः पुरीं द्वारवतीं किल. ஸோ அக்ரே கிருத்வா ஃப்ரெண்டில்
பிரஜாகா அவளை முன்னாடி வச்சுட்டு ராமகிருஷ்ணன் முன்னாடி நடக்கிறா, இவா பின்னாடியே எல்லாரும் கிளம்புறா. சர்வாகா எல்லாருமே சேலுகுன்னு அப்படி கிளம்பி நடந்தார்கள். சர்வே எதூத்தமாக எல்லா யாதவர்களும் கிளம்பி போகிறா. கதிச்சித் திவசை கொஞ்ச நாள் ஆச்சு, இங்கேருந்து நடந்து போனோமே எல்லாரும் வண்டியை போட்டின்னு. ஸோ எல்லாம் கொஞ்ச நாள் ஆகி துவாரவதியும் புரியும் பிராப்புகு கில, துவாரவதி நகரத்தை அடைந்தார்கள் இல்லையா? शिल्पिभिः कारयामास जीर्ण उद्धारं हि माधवः संस्थाप्य यादवान् तत्र तौ एतौ बलकेशवौ. ஸோ ஒரு சிற்பிகள்லாம் கூப்பிட்டா, கட்டட கலைஞர்கள்லாம் கூப்பிட்டா, அவள்லாம் கட்டடம்லாம் ஜீரணமாக கிடக்கு, யாருமே இல்லைங்க. மதுரை இப்போ துவாரகை காலியாக கிடக்கு. எல்லாம் ஒரு வீடு ஒரு குடியிருக்காத ஊர் எப்படி இருக்கும், அதனால ஜீரணமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, கேடாக இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுறான். எல்லாம் அவளெல்லாம் கூப்பிட்டு, அந்த கட்டட கலைஞரெல்லாம் கூப்பிட்டு உத்தாரணம் பண்ணுறான். எல்லாம் அந்த வசிக்க தகுந்த மாதிரி அந்த ஊரை ஏற்பாடு பண்ணுறா. மாதவகா யார்? கிருஷ்ணர் அதை பண்ணினார். சம்ஸ்தாபிய யாதவான் எல்லாரையும் அங்கே வீடுகளில் குடிபூத்தி வச்சுட்டு, தௌ பலகேசவோ பலராமனும் கேசவனுமாக அந்த இருவரும் அப்படி திரும்பி வரா. இப்போ மதுரைக்கு வருவா. தரசா மதுராம் ஏத்திய சம்சிதாவோ. ஸோ 2 பேரும் உடனே வேகமாக வந்துட்டா. மதுரை எப்போ காலைவனன் வருவான்னு தெரியாது. அதனால அந்த ஊருக்கு வந்து 2 பேரும் நிற்கிறா. நிர்ஜனாபுரி ஊரில் ஒரு மனுஷா கிடையாது. இவா 2 பேர் மட்டும் அவளை குடி பூத்திட்டு இங்கே வந்துட்டா. ததா தத்ரையேவ சம்பிராப்தக, அந்த ஊர்லேயே வந்து பலவான் யவனாதிபக, யவனனுடைய அதிபன், யவனர்களுடைய தலைவனான கால யவனன் பலவானாக இருக்கக்கூடியவன் அந்த ஊருக்கு வந்தான். सर्वं जगदम्बार्पणमस्तु.